Very good morning. This is Vigneshwaran. All India Civil Service Coaching Center previous year UPSC discussion classes போயிட்டு இருக்கு. நம்ம UPSC கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா GS பேப்பர் 2 2017ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் மெயின்ஸ் டிஸ்கஷன் பார்க்க போறோம். GS பேப்பர் 3ல நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் எக்கனாமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் டாமினேட்டடா இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம எவ்வளவு நல்லா பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல மார்க் வரும். இதுல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்கறதுனால இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், இன்டெக்ஸ், ரிப்போர்ட்ஸ், ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நமக்கு ரெடியா வச்சிருக்கணும். யோஜனா, குருச்சேத்ரா, கவர்மெண்டோட PIB, PRS, அதே மாதிரி லோக்சபா டிவி, ராஜ்யசபா டிவி, இது மாதிரியான மேகசின்ஸ் எல்லாம், சேனல்ஸ் எல்லாம், யூடியூப் சேனல்ஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதுல இருந்து கிங்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கெல்லாம் ரெடியா ஆன்சர் இருந்தா நம்ம அதை நல்லா பண்ற மாதிரி இருக்கும். இதை தாண்டி நமக்கு பேசிக்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் நம்மளால நல்லா பண்ண முடியும். இதுல ஸ்கீம்ஸோட அனாலிசிஸ் கேட்பாங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்டோட ஸ்கீம் கொடுத்து அந்த ஸ்கீம்ல இருந்து நமக்கு அனாலிசிஸ் எப்படி பண்றோம் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அதுக்கான கெப்பாசிட்டி நம்மள்ட்ட இருக்கணும். அது ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தகுந்த மாதிரி நமக்கு மார்க் வரும். ரைட், நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. GS பேப்பர் 3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், among several factors for India's potential growth, saving rate is the most effective one. Do you agree? What are the other factors available for growth potential அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேவிங் ரேட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ கண்ட்ரியோட எக்கனாமியில எந்த அளவுக்கு கேபிட்டல் ஃபார்மேஷன் முக்கியமோ அதே அளவுக்கு அந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியமா இருக்குது சேவிங்ஸ். கேபிட்டல் ஃபார்மேஷன் நல்லா இருக்கணும்னா சேவிங்ஸ் நல்லா இருக்கணும். ஏன்னா சேவிங்ஸை பொட்டன்ஷியலா கேபிட்டலா மாற்றும் போது தான் அதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எம்ப்ளாய்மெண்ட்டோ, எஜுகேஷனோ, ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸாவோ இல்லை இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸாவோ உருவாக முடியும். ஸோ இதை பற்றியும் கேட்டிருக்காங்க. இதுல முதல்ல சேவிங்ஸை பத்தி கேட்டா நம்ம உடனே கேபிட்டல் ஃபார்மேஷனை பத்தி பேசிடணும். அதான் குரோத்தோட பொட்டன்சியல் அப்படிங்கறத சொல்லணும். 2008ல வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்தப்போ இந்தியா எஸ்கேப் பண்ணது இந்தியாவோட சேவிங்ஸ் மூலமா தான் அப்படின்னு சொல்லி அப்ப இருந்த இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் சொன்னாங்க. ஸோ அதனால since the India's economy took off in 1960s and 70s, in the past few decades, it has been around 33% of the GDP. However, high savings rate is a necessary condition, but not a sufficient one for economic development. இன்னொரு விஷயம் சொல்ல தெரியணும். எந்த அளவுக்கு சேவிங்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சேவிங்ஸ் கேபிட்டலா கன்வெர்ட் ஆகணும். சேவிங்ஸ் வச்சுட்டு நம்ம கேபிட்டலா கன்வெர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா அது யூஸ் ஆகாது. கேபிட்டல் இந்த சென்ஸ் புது இன்வெஸ்ட்மெண்ட், புது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல பண்ணிட்டே இருக்கணும். அது ப்ராப்பரா எக்கனாமி ரொட்டேட் ஆகும். இல்லாட்டி ஸ்டாக்னண்டா மாறிடும். மணி சப்ளை ஒரு இடத்துல குவிஞ்சு போய் அது நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸா மாறிடும். Many times high savings is in isolation does not lead even to capital formation. One also needs sound banking and financing institution to mobilize the savings of economy. At the same time, presence of entrepreneurship is also critical to convert savings into productive investment. Some other factors that are essential for growth potential are infrastructure. Sound infrastructure is needed in terms of good supply of the power, electricity, roads, railways, and robust means of communication. Ease of doing business, there should be a hassle-free environment to wind up the business in the economy. Bureaucratic hurdles in the acquisition of the land and licenses should also be minimized. Human resources, skilled labor force is essential for the improved productive capacity of the economy. Capability of the human resources depends upon the skills, creativity, abilities, and education in the labor force. Technology, it increases the productivity and the competitiveness of the economy. That today, research and development, R&D in every domain is essential to be competitive in the international and domestic market. Government policies decides the pace and the direction of the economy. India has introduced the GST recently to unify its own economy and remove the cascading effect of the taxes at multiple points. India's performance of the ease of doing business index has also improved by 30 points, 100th position in 2017 due to many political initiatives.
social and potential factors, political factors. Social factors involve the customs, traditions, values, and beliefs which contribute to the growth of economy. Political factors such as participation of the people in formulation and execution of the policies enhance the economic policies. இந்த இத்தனை ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் ஒரு கண்ட்ரியோட க்ரோத் பொட்டன்ஷியலை டிட்டர்மைன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எந்த கண்ட்ரியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், அதாவது ரோடு, ரயில்வே, கனெக்டிவிட்டி, டெலிஃபோன், டெலகிராம், என்ன கனெக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ, ஆல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஆல் மீன்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக் சர்வீஸ், இதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் நடக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபேவரபிளான ஃபேக்டர்ஸ். பியூரோக்ராட்டிக் ஹர்டல்ஸ் இல்லாம இருக்கணும், லேண்ட் அக்விசிஷனுக்கு இல்லாம இருக்கணும், லைசன்ஸ் ஈஸியா கிடைக்கணும், கவர்மெண்டோட அப்ரூவல் கிடைக்கணும். இது வந்து நான் டாரிஃப் பேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஹியூமன் ரிசோர்ஸ். இங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து ஹைலி ஹியூமன் ரிசோர்ஸஸா இருக்கணும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், வெல்பீயிங் நல்லா இருக்கக்கூடியவங்களா இருக்கணும், ஸ்கில்டு லேபர்ஸா இருக்கணும். அப்பதான் அந்த ஹியூமன் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரீஸ் பொட்டன்ஷியல் growth ஒர்க் ஆகும். அடுத்து கவர்மெண்ட் பாலிசிஸ். கவர்மெண்டோட பாலிசி இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அப்பதான் வரக்கூடிய பிசினஸ் மேன்லாம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபேக்டர்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் நமக்கு தெரியணும். பிலீஃப்ஸ், கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ்லாம் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் பொட்டன்ஷியலை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஸோ ட்ரெடிஷன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொன்னா பீப்புள் யாரும் இண்டஸ்ட்ரிக்கு அகைன்ஸ்டான என்வரன்மெண்ட் இருக்கு அப்படின்னா யாரும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. கவர்மெண்ட் பாலிசியில பீப்புள் எவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அவங்களோட ஒரிஜினல் குரோத்துக்கு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் இண்டஸ்ட்ரீஸ் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொல்லிட்டு நம்ம அதை கன்க்ளூஷன் முடிச்சோம்னா, இந்தியா விச் இஸ் ஒன் ஆஃப் த வெர்ஜ் ஆஃப் த ரீப்பிங் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் டிவிடெண்ட், much large scale development initiatives to utilize the young labor force. It would also improve the ease of doing business and create a conducive environment for the investments, better export performance to improve the productivity of the country economy. அப்படின்னு சொல்லி நம்ம இதை முடிச்சோம். இதை முடிச்சாதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் முடிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, account for the failure of manufacturing sector in achieving the goal of labor intensive exports. Suggest measures for more labor intensive rather than capital intensive exports. Labor intensive, capital intensive அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும். கேபிட்டல் இன்டென்சிவ் அப்படின்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். லேபர் இன்டென்சிவ்னா அதிகமான லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கக்கூடியவங்க, அதிகப்படியான ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அதான் இங்க முக்கியமா இருக்கு. இந்தியாவில் என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா, லேபர் இன்டென்சிவ் இருந்தா மட்டும்தான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். லேபர் இன்டென்சிவ் அதிகமா இருந்தாதான் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சா அவங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இன்கம் கிடைச்சா வேலை அடுத்த லெவல் போகும். இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸா இருக்கு. கொஞ்சோண்டு பேருக்கு தான் வேலை கிடைக்குது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்ல அது ரொம்ப கம்மியா காமிக்கப்படுது. இந்த லேபருங்கிறது எதை லேபரா சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறத பொறுத்து இந்த கவர்மெண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ரேட் மாறிக்கிட்டே இருக்கு. லேபர் இன்டென்சிவ்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா போட்டு ஹையர் சேவிங்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. லேபர் இன்டென்சிவ்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை கிடைச்சா பெனிஃபிட்ஸ் போய் ரீச் ஆகும், இம்பாக்டா இருக்கும். அதோட கான்சிக்வன்சஸ் பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸா இருக்கும். பட் இந்தியால அது மாதிரியான விஷயம் இருக்கிறது இல்லை. ஏன்னா முதலாளிகளுக்கு என்ன தேவைன்னா கொஞ்சோண்டு லேபரை வச்சு கொஞ்சோண்டு சம்பளத்துல அதிகமான பெனிஃபிட் எடுக்கணும் தான். மேக்ஸிமைசேஷன் ஆஃப் பெனிஃபிட் தான் கேபிட்டலிசத்தோட மெயின் கோல். ஸோ கேபிட்டலிசம் இந்தியாவில் எப்போ வருதோ அப்பெல்லாம் இந்த வேலையை தான் செய்வாங்க. A key lacuna in India's growth has been slow growth of manufacturing in labor-intensive sectors and concentration in capital-intensive manufacturing sectors like auto parts, chemicals, software, pharmaceuticals. None of these factors employ low-skilled workers in large numbers. Chemical industries இருக்கு, அதுக்கு வந்து low-skilled workers தேவைப்படாது. ஆட்டோ பார்ட்ஸ் இருக்கு, அதுக்கு low-skilled workers தேவைப்படாது. சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அப்சல்யூட்டா இன்ஜினியர்ஸ் தான் எடுப்பாங்க. பார்மசூட்டிகல்ஸ் இருக்கு, அதுக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங், பார்மசி பத்தி தெரிஞ்சவங்க தான் எடுப்பாங்க. இப்போ லோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. The movement of the workers out of agriculture into export-oriented manufacturing industry has been especially slow due to the requirement of the certain level of the skill which is absent among the laborers, resulting in jobless growth. நிறைய பேர் சொல்றோம் அக்ரிகல்ச்சரை விட்டு வெளில வாங்க,
அப்பதான் நாடு வளராகும், எக்கனாமிக் growthல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி. ஆனா வெளில வந்தா அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் என்ன இருக்கு? அவங்களோட மேனுஃபேக்சரிங்ல எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் மேனுஃபேக்சரிங் லெவல் எவ்வளவு இருக்கு? எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் மேனுஃபேக்சரிங் தான் அவங்களுக்கான ப்ராஃபிட்டை கொடுக்கும், அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணும். பட் ஆனா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நம்ம எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் மேனுஃபேக்சரிங் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபார்மர்ஸை அக்ரிகல்ச்சர்ல இருந்து வெளியில வர வைக்க முடியும். அப்படி வந்தா மட்டும் தான் எக்கனாமிக் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான growth கெமிக்கல், சாஃப்ட்வேர், பார்மசூட்டிகல்ஸ் இது மாதிரியான செக்டர்ஸ்ல பண்றோம். இது எல்லாமே டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங், டொமஸ்டிக் டிமாண்டுக்கு சப்ளை பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கும். எக்ஸ்போர்ட்ஸ் இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் growth இல்லாதனால ஜாப்லெஸ் growth அப்படின்னு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. lack of ease of doing business in India due to labor market rigidities, tax uncertainties, impediments to the entrepreneurial growth have further hindered the expansion of the labor intensive export manufacturing in India. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, லேபர் மார்க்கெட் வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கு, டாக்ஸ் அன்சர்டனிட்டிஸ் அதிகமா இருக்கு, எம்ப்ளாயர் வந்து அதிகப்படியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டியதா இருக்கு எம்ப்ளாயருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு, இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு, அவங்களுக்கு வந்து பென்ஷன், போனஸ், இது மாதிரியான ரெஜிடிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் ஆண்டர்பிரனரா உள்ள வர்றவருக்கு பெரிய இம்பிடிமெண்ட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெசர்ஸ் டு ப்ரொமோட் த லேபர் இன்டென்சிவ் எக்ஸ்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஈஸ் ஆஃப் லேபர் லா ரெகுலேஷன்ஸ். லேபர் லா ரெகுலேஷன்ஸை நம்ம கம்மி பண்ணணும், ரிஜிடிட்டியை கம்மி பண்ணணும். such as wide ranging and complex laws, mandatory contributions by the low paid workers, and lack of flexibility in part-time work, etc. The government's decision to rationalize around 38 labor acts by framing 4 labor codes is a positive step in this regard to encourage the exporters to hire more labor. லேபர் ரெகுலேஷன்ஸை கம்மி பண்ணி வரக்கூடியவங்களை நிறைய உருவாக்கணும். அதே நேரத்தில் கம்மி பண்றோங்கிறத ரெகுலேஷன்ஸை நம்ம ஈஸா பண்ணிடுறாங்கிற பேர்ல ஹையர் அண்ட் ஃபயர் சிஸ்டம். இப்போ நிறைய கம்பெனில, ஐடி கம்பெனில பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு. நிறைய பேரை ரெக்ரூட் பண்றாங்க, ஒரு 45 இயர்ஸ்ல எல்லாரையும் ஃபயர் பண்ணிடுறாங்க, புதுசா யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க. இது வந்து கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ், கேபிட்டலிசத்தோட மைண்ட் செட்டு. பட் அப்படி பண்ணாம உள்ள போற லேபர்ஸுக்கும் அவங்களோட லேபர்ஸோட ரைட்ஸை இன்சூர் பண்ற மாதிரியான கோடு கொடுக்கணும். போத் இன்வெஸ்டர்ஸுக்கும் லேபரர்ஸுக்கும் பெனிஃபிட்ஸை ரெண்டு சைட்லயும் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து ப்ரொமோட்டிங் லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ் லைக் அப்பரல் செக்டர், லெதர் செக்டர், ஃபுட்வேர்ஸ் ஆல்சோ ஹை எக்ஸ்போர்ட் பொட்டன்சியல்ஸ் உருவாக்கக்கூடியதா இருக்கணும். அதுக்கடுத்து அன்இன்டரப்டட் அண்ட் சீப் பவர் சப்ளை ஃபார் லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரர்ஸ். நமக்கு தெரியும், ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பவர் செக்டர்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருந்ததுனால எல்லா ஸ்டேட்ஸோட டிஸ்கவுண்ட்ஸும் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. அதனால ஆர்டிபிஷியல் ஷார்டேஜஸ், எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் டிஸ்காம் கம்பெனில உருவானுச்சு. எல்லா எலக்ட்ரிசிட்டி டிபெண்டன்ட் இண்டஸ்ட்ரீஸும் ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு அன்இன்டரப்டட் அண்ட் சீப் பவர் சப்ளை இருந்தா மட்டும் தான் லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரர்ஸ் who operate on low profit margins and for whom high electricity cost can be a make or break issue அப்படின்னு சொல்லி போறாங்க. அடுத்து promoting the role of SMEs as labor intensive of the SMEs is 4 times higher than that of large firms by providing adequate state support. அடுத்து முத்ரா பேங்க் should be promoted for this. முத்ரா பேங்க்னா தெரியும், மைக்ரோ கிரெடிட் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க, இவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும், ப்ராஃபிட்டை வச்சு லோனை ரீபே பண்ணுவாங்க, ட்வின் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும், பேங்கோட ப்ராஃபிட்ஸும் அதிகமாக இவங்களோட யாரெல்லாம் லோன் எடுத்திருக்காங்களோ வர முடியும். ஸோ இதுல டபுள் சைடு ஷார்ட் என்னன்னு கேட்டா, ஒருவேளை அந்த கம்பெனி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது டபுள் ட்வின் பேலன்ஸ் ஷீட் சிண்ட்ரோம் ஆயிரும், பேங்க் என்பிஏ ஆயிரும், அந்த ஆண்டர்பிரனரும் டெப்ட்ல மாட்டிப்பாரு. ஸோ இது வந்து பெரிய பிரச்சனையாது. இதை ஹேண்டில் பண்றதுக்கு யார் யாருக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களோட பிசினஸ் சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு இன்குபேட்டர் சப்போர்ட் மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகமாக நிறைய பேர் பண்ணுவாங்க. அடுத்து எஸ்எம்இசி தான் இந்தியாவில் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. இவங்க தான் அதிகமான லேபர் இன்டென்சிவ் ஒர்க்ஸை அதிகப்படுத்துவாங்க. ஸோ இவங்களை டெவலப் பண்றதுதான் நம்மளோட வேலையா இருக்கணும். அடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட். Fill the gap of the semi-skilled and skilled workers that manufacture in India face frequently.
ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நான் முதல்னு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனான்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கௌசல் விகாஸ் கேந்திரா அப்படின்னு சொல்லி ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஒன்னு உருவாக்குறாங்க. இந்த சென்டர்ஸ் மூலமா கிராஜுவேட்ஸுக்கும் எம்ப்ளாயிஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணி அவங்கள எம்ப்ளாயபிலிட்டியா மாத்துறது தான் இதோட வேலை. இந்த மாதிரியான வேலையை உருவாக்கும் போதுதான் அவங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகி லேபர் participation rate, labor force participation rate அதிகமா இருக்கும். Further, the tax rationalization under GST as well as push for entrepreneurship under the Startup India and Stand Up India can also provide a suitable and for labor intensive exporters. Labor intensive exports பண்றதுல the government வந்து tax rationalize பண்ணணும். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஃபேவரபா கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தாதான் செக்டர்ஸ் வந்து பயங்கரமா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் முடிச்சிருங்க. இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸாமைன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா த்ரூ ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் அண்டர் த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் மாடல். வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை த அத்தாரிட்டிஸ் இன் திஸ் ரிகார்டு? நமக்கு தெரியும் இந்தியாவிலேயே போர்ட் நிறைய இடத்துல இப்ப ஜாயின் வெஞ்சர் போறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜாயின் வெஞ்சர் போர்ட் பிரைவேட் போர்ட் எங்கன்னா அதானி போர்ட் எண்ணூர்ல உருவாக்கிட்டாங்க. அது மாதிரி ஏர்போர்ட்ஸை உருவாக்குறதுல ஏன் தேவை, என்ன ஹர்டில்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முதல்ல இப்ப இருக்கக்கூடிய இதெல்லாம் கவர்மெண்ட்ல இருக்கும்போது அதோட ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் வந்து ரொம்ப லேக்னவா இருக்கு. பிரைவேட் செக்டர்ல போனா ப்ராஃபிட் ஓரியன்டா ஆகும்போது அதிகமான ப்ராஃபிட் ஓரியன்டா கொடுப்பாங்க. இன்னொன்னு டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜிஸ் பிரைவேட்டோட தான் கவர்மெண்ட் ரொம்ப அதிகமா பண்ண முடியல. பிரைவேட் தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெக்னாலஜியில பண்ணுவாங்க. தேர்டு, குவாலிட்டி ஆஃப் த சர்வீஸ். பேசஞ்சர்ஸோட சர்வீஸ் வந்து ஏர்போர்ட்ல கொடுக்கும்போது குவாலிட்டியான சர்வீஸ் வந்து பேசஞ்சர்ஸ் கிடைக்கும். அதனால அவங்க வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் உள்ள வர்றதுக்கு. பிரைவேட் செக்டர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய என்கரேஜ்மெண்ட் ஓவரால் அந்த சர்வீஸ் அவைலபிலிட்டியை எல்லாரும் அவைல் பண்ணுவாங்க. இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது கொஸ்டின்ல தெரியும். பட் அதுல பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, ப்ராஃபிட் ஷேரிங்ல பிரச்சனையா இருக்கும், லேண்ட் அக்விசிஷன்ல பிரச்சனையா இருக்கும், டெமோக்ராட்டிக் சோசியலிசத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கு, பிரைவேடைசேஷன் வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர். ப்ராஃபிட் வந்து பிரைவேட்டுக்கு போகுது, அசட்ஸ் வந்து பிரைவேட்டுக்கு போகுது, கார்பரேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அஃபெக்ட் ஆகும். இன்னொன்னு, இவங்க வந்து அன்சர்வ்டு ஏரியாஸ்ல ப்ராஃபிட் மேக்கிங் இருக்காது. அந்த ரீஜன்ல வந்து பிரைவேட் பிளேஸ் வந்து உள்ள வர மாட்டாங்க. கவர்மெண்ட் எது ப்ராஃபிட்டபிளா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் அவங்க வருவாங்க. இதெல்லாம் அவங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் த few of the airports through joint ventures under the public-private partnership model is transforming the civil aviation sector in India. But build operator transfer model அப்படிங்கிறது ஒரு மாடல். இப்போ நம்ம நிறைய ரோடெல்லாம் அப்படிதான் பண்றோம். ரோடு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, புதுசா பிரைவேட் பிளேஸ் ரோடு போடுவாங்க, அங்கே டோல் பிளாஸ் வச்சுப்பாங்க. அந்த பில்டு பண்ணதுக்கு எவ்வளவு காஸ்ட் இருக்கோ அதுக்கு வந்து அவங்க வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கோ அது வரையும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரோட கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரிதான் பிரைவேட்லயும் ஏர்போர்ட்டை கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பில்டு பண்ற காஸ்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. அந்த ப்ராஃபிட்ல இருந்து அவங்களோட தேவைப்படுற அளவுக்கு அக்ரிமெண்ட் போட்டதை எடுத்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஃபியூ ஆஃப் ஏர்போர்ட்ஸ் through joint ventures model is transforming civil aviation sector in India. Build operator transfer projects were awarded to private players to greenfield airports at Bangalore and Hyderabad. Bangalore in Karnataka, Hyderabad in Telangana. India's decision to invite private players such as GMR and GVK has improved the passenger experience. It has led to the better efficiency and the capacity of the airline operators. This has also resulted in massive dividend to the state-owned Airports Authority of India. Modernization of the ports in India has improved the local and national economy and the perception of India. Global private airports are making large profit due to the increased traffic, higher aeronautical charges, and other non-zero revenue opportunities. However, there are concerns of the higher changes in charges in airline and passengers. Cities like Chennai, Calcutta, Goa are not able to
attract through enough passengers and cargo services due to the lack of commercial orientation of Airport Authority of India. Airport Authority of India ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களால பெரிய அளவில் சக்சஸ் ஆக முடியல. ஏன்னா பேசஞ்சர்ஸ் அட்ராக்ட் பண்றது கமர்ஷியல் தாட் ப்ராசஸ் இருந்தால் தான் அவங்களால பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களால அதை பண்ண முடியாது. ஸோ இதுதான் உங்களோட வேலையா இருக்கு. அடுத்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏர்போர்ட் இஸ் கிரியேட்டிங் ஃபாலோவிங் சேலஞ்சஸ் டு த அத்தாரிட்டிஸ். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் அப்படிங்கிறது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. There is an options of regulatory framework for the entire aviation sector. Aviation வந்து டிஃபென்ஸ் செக்டரோட சம்பந்தப்பட்டது. இது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸோட இருக்குது. இது ரெகுலேஷன் வந்து கவர்மெண்ட் ஒரு இதான் நல்லது. இது பிரைவேட் கிட்ட போக கூடாது. ஸ்ட்ராட்டஜிக்கான செக்டர்ஸை பிரைவேட்ல கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து there is the lack of clarity over the degree of risk transfer to the private players in areas such as asset condition, constructed cost, operation risk, non-insurable risk, etc. So இதெல்லாம் கவர்மெண்டோட பெரிய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் பண்றதுனால என்ன அப்படின்னா பப்ளிக் செக்டர் வந்து கஷ்டம், பப்ளிக் செக்டரோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்களுக்கு போய் சேருது, அதே நேரத்தில் ரிஸ்க்கும் போய் சேருது. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனை இருக்கு. அடுத்து லேக் ஆஃப் கிளாரிட்டி இஸ் ஆல்சோ எவிடென்ட் இன் கன்செஷனல் அக்ரிமெண்ட். லேக் ஆஃப் கிளாரிட்டி இன் கன்செஷனல் அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெவன்யூ ஷேரிங் அண்ட் டாரிஃப் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஒர்க். த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஆல்சோ பிளேட் டியூ டு த லேண்ட் அக்யூசிஷன், காஸ்ட் ஓவர் ரன், லாங் கெஸ்டேஷன் பீரியட்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ஃபண்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். லேக் ஆஃப் ஃபண்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் உங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயப்படுவாங்க. All requesting steps are being taken to address the various challenges in the field. Airport Authority of India is being suggested to improve its organizational capabilities. Alternate funding options are also being explored. Enough combinations of the equity, soft loans and grants. All these steps will help India to develop world-class class facilities in civil aviation by 2020. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2022 நம்ம இருக்கோம். இன்னும் இதை தாண்டி இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரே நிமிஷம். கொஸ்டின் நம்பர் 3 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல வந்து நம்ம உதாரணம் மேலுள்ள ஸ்கீம்ல என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஏர்போர்ட்ஸ்ல கவர்மெண்ட் வந்து ட்ரிப்ஸ் நிறைய அதிகப்படுத்துறதுக்காக, பேசஞ்சர் சர்வீஸ் அதிகமா உண்டாக்குறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உதய் தேஸ் கா ஆம் நாகரிக் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. உதய் தேஸ் கா ஆம் நாகரிக்கோட ஸ்கீமோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீஜனல் கனெக்டிவிட்டி சர்வீஸ். ரீஜனல் கனெக்டிவிட்டி சர்வீஸ்னா அன்சர்வ்டு, அண்டர்சர்வ்டு ரீஜன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏர்போர்ட் சர்வீசஸ் கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு ஈஸிலி ஆக்சசபிள், அஃபோர்டபிள், அவைலபிளா கொண்டு போய் சேர்க்கிறதா இந்த உதான் ஸ்கீமோட வேலை. இப்போ இந்த உதான் ஸ்கீமை கொண்டு போய் கொடுக்கும்போது ஃபிளைட் டிராபிக் அதிகமா இருக்கும். இந்த ஃபிளைட் டிராபிக் அதிகமா இருக்கும்போது எக்ஸிஸ்டிங் பேசஞ்சர் சர்வீஸ் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு டெக்னாலஜி கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா இருக்கு. டாரிஃப் ரேட்ஸ்ல நம்ம அதே அளவுக்கு இன்னும் மினிமைஸ் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு தேவைப்படுது. அப்பதான் பேசஞ்சர்ஸ் என்ன அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூஷன்ஸ்ல முடிச்சிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் தி ரெவல்யூஷன்ஸ் டுக் பிளேஸ் இன் அக்ரிகல்ச்சர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இன் இந்தியா. How these revolutions have helped in poverty elevation and food security in India. இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் தான். இந்தியால ஸ்டில் வந்து 50% மேல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அந்த அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. பட் அதோட ஜிடிபி ரெவன்யூ கம்மியா தான் இருக்கு. 14 to 17% ஆஃப் ஜிடிபி தான் அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இருந்தாலும் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனுக்கு லைவ்லிஹுட் இருக்கக்கூடியது இதுதான். டிபெண்டன்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து 70% ஆஃப் பாப்புலேஷன். அதனால இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ங்கிறது கவர்மெண்ட் அடிக்கடி பண்ணிட்டே இருக்காங்க. என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல 1960s கிரீன் ரெவல்யூஷன் பண்ணாங்க. 19s அதுக்கப்புறம் ஆபரேஷன் ஃபிளட் பண்ணாங்க. வர்கீஸ் குரியனோட குஜராத்ல அமுல்ல பண்ணாங்க. பஞ்சாப் ஹரியானால அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ல ஹை ஈல்ட் வெரைட்டி சீட்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணும்போது
இந்தியன் எக்கனாமில அக்ரிகல்ச்சரோட ரோல் ரொம்ப இதயப்பட்டுச்சு. 1990s அப்புறம் மெக்கனைசேஷன் பண்ணாங்க. மெக்கனைசேஷன்னா எல்லா செக்டர்ஸ்லயும் டிராக்டர்ஸ், மகேந்திரா கம்பெனியோட டிராக்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் போய் ரீச் ஆனிச்சு. அப்புறம் ஹார்வெஸ்டிங் மிஷின் வந்தது. இப்போ என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னா, ஹார்வெஸ்டிங் மிஷினை தாண்டி இப்போ மிஷின் வந்து அக்ரிகல்ச்சர்ல சீடிங் மிஷின் வந்துருச்சு. ஹாப்பி சீடர் மிஷின் ஒரு மிஷின் வந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே இப்போ இரிகேஷன் டெக்னிக்ஸுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், இது மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. இப்போ இதையும் தாண்டி என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல டெம்பரேச்சர், பிரிசிபிடேஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, லைட் இதெல்லாம் பிரிசிபிடேஷன் கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனோட அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்றதுதான் இதோட வேலையா இருக்கு. So, என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. India is primarily an agriculture economy and a majority of the people are still dependent on agriculture for their livelihood. After independence, development of agriculture has been assured by various revolutions supported by government. என்னென்ன ரெவல்யூஷன்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன்ங்கிறது நார்மன் போர்லாக் அப்படிங்கிறது நார்மன் போர்லாக் வந்துச்சுன்னா இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல வந்து இந்தியாவில ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இருந்தது M.S. சுவாமிநாதன், நம்மளோட தமிழ்நாடு சயின்டிஸ்ட். அவர் வந்து இதுக்கு பிரைனா இருந்தாரு. கிரீன் ரெவல்யூஷன்ல என்ன பண்ணாங்கன்னா, ஹைல்டிங் வெரைட்டி சீட்ஸை வாங்கி மெக்சிகோல இருந்து வீட்டும், பிலிப்பைன்ஸ்ல இருந்து மணிலா இன்ஸ்டிடியூட்ல இருந்து ரைஸும் வாங்கி ஹைல்டிங் வெரைட்டி சீட்ஸை இந்தியாவில பண்ணாங்க. இந்தியாவில எங்க பண்ணாங்கன்னா பஞ்சாப், ஹரியானா அந்த பெல்ட்ல பண்ணாங்க. இதுக்கான டிமாண்ட் ஏன் அந்த இடத்துல பண்ணாங்கன்னா, இரிகேஷன் அவைலபிலிட்டி அதிகமா இருக்கணும். இந்த ரீஜன்ல அதிகமான இரிகேஷன் இருந்துச்சு. இதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா, ஃபர்டிலைசர், பெஸ்டிசைடோட டிபெண்டன்சி அதிகமாயிடுச்சு. பட் எக்ஸ்போனன்ஷியல் growth, அக்ரிகல்ச்சர் அவுட்புட்ல எக்ஸ்போனன்ஷியல் growth இருந்துச்சு. இதோட அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராஃபிட் மேக்கிங், ப்ராஃபிட்டபிள் பிசினஸா, ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப ஃபார்மிங் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அதை கொடுத்துருக்காங்க. The revolution led to the tremendous rise in the production of the food grains, especially wheat, by use of high yielding varieties of the seeds, fertilizers and pesticides. அடுத்து ஒயிட் ரெவல்யூஷன், ஆபரேஷன் ஃப்ளட் 1970ல பண்ணாங்க. an intensive national dairy development board initiative has led to a revolution in milk production in India. The world largest dairy development program transformed India from a milk deficient nation to world largest milk producer. இந்தியா வந்து மில்க் டெஃபிஷியன்ட் இருந்தது தாண்டி மில்க் வந்து சர்ப்ளஸ் ஆன ஒரு இடமா மாத்திடுச்சு. இது வந்து ஒயிட் ரெவல்யூஷன். ஆபரேஷன் ஃப்ளட் தான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. ஆபரேஷன் ஃப்ளட் வந்து 1970ல இதுக்கான வேலையில பண்ணாங்க. அந்த ஆபரேஷன் ஃப்ளட்ல இருந்து வர்கீஸ் குரியன் உருவாக்குன அந்த மெத்தடு ஆனந்த் டிஸ்ட்ரிக்ட்ல குஜராத்ல ஆரம்பிச்சாங்க. லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு அமுல் அப்படிங்கிற கான்செப்ட் AMUL உருவாக்குனாங்க. இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் அமுலோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்டல் ரியரிங் ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. மில்க் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமா கலெக்ட் பண்ணப்பட்டு அமுல் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி பண்றதோ அதே மாதிரி ஸ்டேட் மாறுது. இந்தியாவோட தமிழ்நாட்டுல ஆவின் அப்படின்னு சொல்லி நம்மளோடது அதுக்கு காம்படிட்டிவா நல்ல கோஆபரேட்டிவ் மில்க் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டா பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து ப்ளூ ரெவல்யூஷன். ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஃபிஷரிஸுக்காக டெவலப் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. திஸ் ரெவல்யூஷன் ஃபோக்கஸ்ட் ஆன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஃபிஷரிஸ் செக்டர் and has led to the phenomenal increase in the both fish production and productivity from the aquaculture of inland and marine fisheries. Other revolutions which are no less significant includes yellow revolution, oil seed producers, golden fiber revolution, jute, golden revolution, horticulture, silver fiber revolution, cotton, red revolution, meat. இது மாதிரி நிறைய ரெவல்யூஷன் இருக்கு. இதெல்லாம் ரெயின்போ ரெவல்யூஷன் பேரு. ஒன்னொன்னுக்கும் தனித்தனி ரெவல்யூஷன் பேர் வச்சு அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ரெவல்யூஷன்லாம் இந்தியாவோட குரோத்தை எக்ஸ்போனன்ஷியலா கொண்டு போய் வச்சது. ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ரான் வந்து கரேவா சாயில் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு, அங்கேதான் நல்லா இருக்கும். வால்நட்டுக்கும் அதுக்கும் அந்த ரீஜன்ல பண்ணாங்க. ஜூட்னா பெங்கால்ல தான் இருக்கும். அதே மாதிரி ராகி, பாஜ்ரா, ஜோவர் அப்படிங்கிறது எல்லாமே இப்ப பாஜ்ரா வந்து ராஜஸ்தான்ல இருக்கும், ஜோர் வந்து மகாராஷ்டிரால இருக்கும், ராகி வந்து கர்நாடகால இருக்கும். இதுக்கான கல்டிவேஷனுக்கு பயங்கரமா மில்லட்ஸ்க்காக கவர்மெண்ட் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சில்லி, நம்மளோட ஆந்திராவுல குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்ல சில்லி ரொம்ப அதிகமா கொடுத்துனாங்க.
இந்தியா முழுவதும் ஜிஐ டேக்னு சொல்லி ஜியாகிரபிகல் இண்டிகேஷன் கொடுத்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட தமிழ்நாட்டுல புளியங்குடி, அது வந்து லைம் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி புளியங்குடிங்கிற இடத்துல ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, these innovations in agriculture have lifted millions of the people out of poverty by generating rural income opportunities for farmers, farm laborers, and also reduced prices for consumers. India has become the self-sufficient in food grain production with the help of green revolution. Food grain production அதிகமானுச்சு, self production அதிகமானுச்சு. அடுத்து, the exponential risk in millet production has led to நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. ரொம்ப முக்கியம். நம்ம மில்க் ப்ரொடியூஸ் பண்றது இன்கம் மட்டும் இல்ல, இந்தியாவோட புரோட்டீன் டிஃபிஷியன்சியும் முக்கால்வாசி ஒழுங்குது இதனாலதான். இந்தியாவில எவ்ரி 1 in 2 விமன் வந்து அனிமிக்கா இருக்காங்க, எவ்ரி 5 in 1 சில்ட்ரன் வந்து அனிமிக்கா இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடியது மதர்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் அவங்களோட ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய புரோட்டீன் டிஃபிஷியன்சியா இருக்கக்கூடியது ரிமூவ் பண்ணக்கூடியது மில்க் தான். மராஸ்மஸ் குவாசியாக்கர் அப்படின்னு சொல்லி டிசீசஸ் புரோட்டீன் டிஃபிஷியன்சினால வருது. இது எல்லாமே மில்கால தான் கியூர் பண்ணப்படுது. சோ இது எல்லாமே மில்க் பண்ணக்கூடிய நல்ல விஷயம். Exponential rise in the milk production has led to nutritional security among the masses. Per capita availability of the milk has reached all-time high 337 grams per day. 337 grams per day. இது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. These steps have provided avenues for income diversification of the farmers. இன்கம் டைவர்சிபிகேஷன் அதிகப்படுத்துறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய விஷயம் அதுதான். To further carry on the momentum of these programs and assure food security in long run in face of ever increasing population, there is an urgent need for an evergreen revolution that should focus on all round development of the agriculture sector. All round development of the agriculture sector. Agriculture sector பண்றதுக்கு இந்த ஆல் ரவுண்ட் ரெவல்யூஷன் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அக்ரிகல்ச்சர். இன்னமும் இதுல பெரிய வே ஃபார்வர்ட் என்னன்னு கேட்டா, கவர்மெண்ட் வந்து கேஷ் கிராப்ஸுக்கு மட்டும் தான் கிரெயின் ரெவல்யூஷன்ல கொடுத்தாங்க, மற்ற கிராப்ஸுக்கு கொடுக்கல. கிரவுண்ட் நட்டுக்கு, சோயா பீனுக்கு இது மாதிரி கொடுக்கணும். அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட சோயா டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இன்டர்நேஷனல் ட்ரேட்ல கான்ஃபிளிக்ட் வார் நடக்குது சைனாவுக்கும் யூஎஸ்க்கு நடுவில். இல்ல சைனாவுக்கு ஆல்டர்னேட்டா இந்தியாவை தான் அவங்க டிபெண்ட் பண்றாங்க. சோயா எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம இந்தியா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி பாம் ஆயில் வந்து இந்தியாவில ரொம்ப அதிகமான தேவைப்பட இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஆல்டர்னேட்ல இந்தியாவில எக்ஸ்போர்ட்டை கம்மி பண்றதுக்கு, அதாவது இம்போர்ட் டிபெண்டா இல்லாம இருக்கிறதுக்கு இந்தியா வந்து பாம் ஆயில் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகப்படுத்தணும். இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடியது. அப்புறம் பிரதான் மந்திரி அன்னதாதா ஆயா சிக்ஷா அபியா அப்படின்னு சொல்லி ஒரு பிஎம் ஆஷான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த பிஎம் ஆஷா ஸ்கீம்ல கவர்மெண்ட் வந்து எம்எஸ்பி, அப்புறம் பிரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீம் இது மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலா அந்தந்த செக்டர்ஸை பயங்கரமா டெவலப் பண்றதுக்கு அதுக்கே டைரக்டா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கோப்ரா வந்து பிடிபிஎஸ் பிரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீம் கொடுக்கறதுக்கு பதிலா டைரக்டா அவங்களுக்கே அந்த செக்டர்ல கிரீன் ரெவல்யூஷன் பண்ண மாதிரி கோகோனட் ரெவல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, வாட் ஆர் தி ரீசன் ஃபார் poor acceptance of the cost effective small processing unit? How the food processing unit will be helpful to uplift the socio-economic status of the poor farmers? What are the reasons னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்மால் ப்ராசஸிங் யூனிட் வந்து யாருமே எடுத்துக்கிறது இல்லைங்க. சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸா ஃபுட் ப்ராசஸிங் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு இந்தியாவில ஃபுட் ஷார்டேஜ் ரொம்ப அதிகமா ஏற்படுது. அதே மாதிரி ஃபுட் வேஸ்டேஜும் அதிகமா நடக்குது. அவைலபிலிட்டி வந்து த்ரூ அவுட் த இயர் இருப்பதில்லை. திடீர்னு அபண்டன்ஸா இருக்கும், வேற இடத்துல டெபிசிட்டா இருக்கும். ஸோ அபண்டன்ஸ் இருக்கிற இருக்க டைம்ல நம்ம வந்து அதை ப்ராசஸிங் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற அளவுக்கு அதோட செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போதான் டெபிசிட் இருக்கப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்தியாவில பெரிய பிரச்சனை இருக்காது. தக்காளி விலை பாத்தீங்கன்னா 200 ரூபா விற்கும், திடீர்னு பார்த்தா 2 ரூபாய் விற்கும் ஒரு கிலோ. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அவைலபிலிட்டி திடீர்னு அதிகமாகும் கம்மியாகும். இதை நம்ம ஃபுட் ப்ராசஸிங் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான வேலைகளை நம்ம இந்தியா பண்ணணும். இப்படி பண்ணா மட்டும் தான் நம்மளால இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இட்டாலி. இட்டாலியிலும் இதே மாதிரிதான் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமா இருக்கு. இட்டாலியில இருந்து வரக்கூடிய ஜாஸ் தான் நம்மளோட இந்தியாவில ரொம்ப அதிகமா எல்லா இடத்துலயும் நம்ம பேக்கரிஸ்ல அதோட இருக்கு. நம்ம அதை சிம்பிள் ப்ராசஸ், ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நம்மளோட தக்காளி ஜாஸா மாத்துறதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு எங்கேயாவது தெரிஞ்சிருக்கான்னு பாருங்க. நம்ம ஊர்ல எதுவுமே இல்லை. ஆனா தக்காளி நம்ம எவ்வளவுமே டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் ஃபுட் ப்ராசஸிங்.
ஃபுட் ப்ராசஸிங் செக்டார்ல ஃபுட் அவைலபிலிட்டியை த்ரூ அவுட் த இயர் ரேஷனலா சப்ளை பண்றதுக்கு இருக்கிறப்ப அதிகமா இருக்கப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இல்லாதப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் டெபிசிட்ஸ் இல்லாம ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும், பிரைஸ் இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணணும். இதுதான் இதோட வேலையா இருக்கு. India is being the agriculture country. Others ideal conditions for development of the emerging food processing industry, easy availability of the raw material, changing lifestyles in urban and rural areas, and favorable fiscal policies are giving a push to sunrise sector. But small processing units in India are suffering from many challenges. Small processing units are suffering from many challenges. என்னன்னு கேட்டீங்கன்னா, first one is manufacturing infrastructure, ரெண்டாவது மேன் பவர், மூணாவது சீசனாலிட்டி அண்ட் பெரிசபிலிட்டி, கிரெடிட், காம்படிஷன், டெக்னாலஜி. இதெல்லாம் தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மால் ப்ராசஸிங் யூனிட்ஸை நம்ம எல்லாரும் ஏத்துக்கிறது இல்லை. ஸ்மால் ப்ராசஸிங் யூனிட்ஸ் ஏன் ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ பீஸா பர்கர் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் மூலமா ஜாஸ்தில யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. First, infrastructure na enna paapom. Small processing units cannot invest heavily in infrastructure support, packaging, cold storage, warehousing, logistics, supply chain, etc. They rely on common facilities in these activities. பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றது ஸ்மால் ப்ராசஸிங் இன்வெஸ்ட் பண்றது பண்ண முடியல. சோ அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய அளவுக்கு ரீச் ஆகுறது இல்ல. ரெண்டாவது மேன் பவர். Skill shortage is hampering the competitiveness of this sector. Shortage of the skill ரொம்ப கம்மியா இருக்கு. There are few institutes which provide the adequate training to the labor force in the sector. ட்ரைனிங் கொடுக்கறது இல்ல. அதுக்கு எல்லாமே இப்போ ஆர்கானிக்கா அவங்களே கத்துக்க வேண்டியதா இருக்கு. ப்ராப்பரான டெக்னிக்கல் கைடன்ஸ் இல்ல. ஆக்சிடென்ட் நடக்குது. இதுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் இல்லாதனால இதெல்லாம் பெரிய பிரச்சனை நடக்குது. அதாவது இண்டஸ்ட்ரீஸ்ல நடக்கக்கூடிய மெஷின் ஆக்சிடென்ட் சொல்றேன். ஹியூமன் பீயிங் தங்களோட நிறைய இழந்துடுறாங்க. சோ இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ட்ரைனிங் மேன் பவர், ஸ்கில்டு மேன் பவரா இருக்கணும். அப்பதான் கண்ட்ரி நல்லா டெவலப் ஆகும். தேர்ட் பாயிண்ட், சீசனபிலிட்டி அண்ட் பெரிஷபிலிட்டி. Most of the agricultural products such as fruits, vegetables, fisheries, etc. are highly perishable and thus increase the vulnerability of the entrepreneurs to wastage of the commodities. The supply of the raw material is also seasonal in nature. Raw material throughout the year கிடைக்கிறது இல்ல, அது சீசனபிலிட்டியா தான் இருக்கு. அப்படியே கிடைச்சாலும் நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சா அது பெரிஷபிளா இருக்கு. பெரிஷபிலிட்டி வந்திருக்கனால நம்மளால அதை பெரிய அளவுல கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து கிரெடிட். Although the industry has been included in the priority sector lending, there are inherent risk involved in several enterprises. Next, competition. Increasing investment in the sector has led to intense competition, which has adversely impacted the credit operating profitability of the units. அடுத்து technology. Value addition is the key factor in the food processing. But India still lacks the universalization of the robust technology in this sector. டெக்னாலஜில நம்ம இன்னும் நிறைய இன்கார்பரேட் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம இதுக்கான வேலைகளை செஞ்சுட்டே இருக்கமே ஒழிய இன்னும் முழுசாலாம் முடியல. ஸோ அதனால டெக்னாலஜி இருக்கு. காம்படிஷன் இன்டர்நேஷனல் லெவலில் எல்லாத்துக்கும் காம்படிஷன் இருக்கு. இது மாதிரி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பயன்படுத்தி இன்னைக்கு கொடுத்தோம்னா நாளைக்கு இதே ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தவங்களுக்கு போயிடும். இதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நினைக்குது. ஸோ இது டெம்பரரி பெனிஃபிட்டுக்காக லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி இந்த செக்டர்ஸை டெவலப் பண்ணிட்டா அது லாங் டேர்ம்ல ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அடுத்து, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி plays an important role in uplifting the socio-economic status of the poor farmers through the following ways. எப்படி வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபார்மரோட கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், by providing via link between agriculture and manufacturing sectors, it reduces the wastage of the agriculture raw material and increases the shelf life of food products. This helps farmers to sell more in the long run. It links farmers to the agriculture market and provides them better income, especially for horticultural products. Farmers can also earn more through more imports, and as value addition increases the competitiveness of the products in the international market. It provides employment opportunities in the sectors like packaging, sampling, logistics,
and other non-farm facility activities. Thus, it helps in farmers to shift and have better lifestyle. அக்ரிகல்ச்சர் அலைடு செக்டார்ஸ்லயே நிறைய இன்கம் கிடைக்கும். அக்ரிகல்ச்சர்ல இருந்து முழுசா வெளில வர தேவையில்லை. அக்ரிகல்ச்சர் அலைடு செக்டார்ஸ்ல ஒர்க் பண்ணி, ஃபுட் ப்ராசஸிங் செக்டர்ல ஒர்க் பண்ணி, அவங்களோட ப்ராடக்டே வேல்யூ அடிஷன் பண்ணி சேல் பண்ணாங்கன்னா ஃபார்மர்ஸோட இன்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். த்ரூ அவுட் த இயர் டிமாண்டுக்கு தேவையானதை சப்ளை பண்ண முடியும் அவங்களாலேயே. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்தியா மஸ்ட் லெவரேஜ் all available resources to emerge as the leader in food processing sector. It has come out of the Sampada scheme, Maha Food Park scheme, value addition center, irradiation facilities, etc. to promote this sector. However, more needs to be done to enable small farmers to benefit from these initiatives. அப்படின்னு சொல்லி இனிஷியேட்டிவ் முடிச்சிடணும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6. Stem cell therapy is gaining popularity in India to treat wide variety of the medical conditions, including leukemia, thalassemia, damaged cornea, and several burns. Describe briefly what stem cell therapy is and what advantages it has over the treatments in here. Stem cell therapy is ரெண்டு டைப்ல இருக்கு. pluripotent, totipotent சொல்லி stem cell therapy இருக்கு. அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கானை மட்டும் டெவலப் பண்ணி வைக்கலாம், இல்ல ஹோல் ஆர்கானிசத்தை டெவலப் பண்ணி உருவாக்கலாம். இப்போ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன். ரீசெண்டா HIV எய்ட்ஸுக்கு இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஓரளவுக்கு பாசிட்டிவான சிம்டம்ஸ் டோட்டலி கம் அவுட் ஃப்ரம் த HIV அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டெம் செல் தெரப்பியோட 2022 இருக்கும். இந்த கொஸ்டின் 2017 கேட்டிருக்காங்க. ஸோ இன்னமும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொட்டன்ஷியல் இன்னும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும். ஸ்டெம் செல்ஸ் refers to the class of undifferentiated cells that have ability to differentiate into the various specialized cells. Undifferentiated cell எடுத்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்தை அதை differentiate into various specialized cells உருவாக்கும். These cells have potential to develop into during the early stem cells definition கொடுத்திருக்காங்க பாருங்க. கொடுத்திருக்க definition பண்ணி பாருங்க. Stem cells refers to the class of undifferentiated cells that have ability to differentiate into the various specialized cells. These cells have potential to develop into many cell types in body during the early life and growth. In many tissues that the cells work as the kind of internal repair system to replenish other cells. அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு செல் டோட்டல் ஆர்கானிசமும் வரும், ஒரு செல் ஒரு பர்டிகுலர் ஆர்கனாவும் வரும். இது எதனால மாறுதுன்னா இந்த செல் எல்லாம் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல். அதனால இந்த செல் டிவிஷன்ஸ், செல் மல்டிப்ளிகேஷன்ஸ் மூலமா அந்த செல் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The ability to repair and regenerate damaged cell is used in stem cell therapy for treatment of the various diseases. என்னென்ன டிசீஸ்க்கெல்லாம் இருக்காது? In this therapy, stem cells are administered and systematically and directly in high concentration in damaged tissues for self healing பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Stem cells for the purpose are obtained from the patient's bone marrow, fat and umbilical cord. Stem cell எங்க இருந்து எடுக்கிறாங்க? போன் மேரோ. போனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் பேரு போன் மேரோ. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் போன் மேரோ, பார்த்திருப்பீங்க. நம்மளோட போனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய போன் மசில் டிஷ்யூல இருந்து இருக்குது ஃபேட் கண்டென்ட். அதுக்கு அடுத்து umbilical cord tissue or blood. This therapy is being promoted. Being promoted as the next panacea for all diseases அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய பனாஷியா. இது மூலமா நம்ம ஹியூமன் பாடியில ட்ரீட் பண்ண முடியாததே கிடையாது. ரீசெண்டா யூஎஸ்ல HIV எய்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கூட இதுல இருந்து எடுத்திருக்காங்க, தெரபிஸ பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க,
the ability to repair and regenerate stem therapy is cell therapy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெம் செல் தெரப்பினா என்னது? ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேட் டேமேஜ் செல் அப்படிங்கிறது இதோட விஷயம் இருக்கு. Diseases that were earlier considered degenerative, incurable and irreversible are being treated with the help of stem cell therapy. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ, degenerative, incurable, invisible ன்னு சொன்னாங்களோ, அது எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லி தெரிவிச்சிட்டாங்க. This list include diseases like diabetes, heart diseases, spinal cord injuries, Parkinson, Alzheimer. இது எல்லாத்துக்குமே முன்னாடி முடியாதுன்னு சொன்னாங்க, இப்ப எல்லாமே வந்துச்சு. எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. Blood stem cells are increasingly being used to treat diseases of the blood. Some methods of the treatment like chemotherapy, நம்ம கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய chemotherapy, use in treatment of the cancer destroys bone marrow also. Stem cell transplant can be used to replace such bone marrow. Bone marrow நம்ம chemotherapy-ல முடியல, நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்து, India is among the fortunate in stem cell therapy. Clinical trials are being performed to treat genetic, metabolic and blood related conditions to replace expensive painstaking. Right? நம்ம அடுத்து பார்க்க போறது, India is among the forerunner in stem cell therapy. Clinical trials are being performed to genetic, metabolic and blood relation conditions. Stem cell has the potential to replace expensive, painstakingly protracted and routinely ineffective conventional therapy for treating a multiple of acute and chronic ailments. அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மென்ட்க்கான ஆன்சர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சரா இருக்கு. ஸ்டெம் செல் தெரபியோட இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியால இந்தியா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதுக்கு R&D வேஃபரோட எழுதணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இந்தியா நிறைய இன்வால்வ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம ஸ்டெம் செல் தெரப்பி அதோட இன்னும் தேவைப்படக்கூடிய பொட்டன்ஷியல் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஆன்சர்ஸை நம்ம சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. क्वेश्चन நம்பர் 7 என்ன கேட்டிருக்காங்கன்னா, India has achieved remarkable successes in unmanned space missions including the Chandrayaan and Mars orbiter mission, but has not ventured into the manned mission. What are the main objectives to launching the manned mission, both in the terms of technology and logistics? Examine critical engineering. நிறைய மிஷன்ஸ் இஸ்ரோ மூலமா பண்ணிட்டு இருக்கோம். அன்மேண்ட் ஸ்பேஸ் மிஷன்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மங்கள்யான் மார்ஸுக்கு நம்ம மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. பட் லேண்டர் ரோவர் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு மங்கள்யானுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதோட சக்சஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சந்திராயன் 1 நம்ம மேன் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு நமக்கு லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டோம். சவுத் போல் ஆஃப் த மூன்ல நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதோட என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பார்க்க போறது மேண்ட் மிஷன், ககன்யான் அப்படின்னு சொல்லி ஒரு மேண்ட் மிஷன் ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மேண்ட் மிஷனுக்கும் அன்மேண்ட் மிஷனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நமக்கு திரும்பி ரிட்டர்ன் வரணும். மேண்ட் மிஷன்னா, அன்மேண்ட் மிஷன்னா மேலேயே அனுப்புனா அது ஒன் வே 2-வே ப்ராசஸுக்கான வேலைகள்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு பேரு. ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னா மேல போயிட்டு நம்மளோட ப்ராசஸ் முடிச்சுட்டு திரும்பி ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கான பழக்கம். India has been able to carry out unmanned space missions but lacks the full-fledged capabilities in the manned space missions. Although some developments have taken place in terms of technology and logistics.
India is still facing some hurdles in launching the manned space missions. First, technology. India lacks technology to carry heavy payloads into space. ஆமா, இப்போ நார்மலா அன்மேன்டு மிஷன்னா ஸ்பேஸுக்கு தூக்கிட்டு போகக்கூடியது பேலோடு ரொம்ப கம்மியான பேலோடு லைட் வெயிட்ல கொண்டு போனா போதும். ஸ்பேஸுக்கு தேவைப்படக்கூடிய ஹியூமன் பீயிங் போனா ஸ்பேஸுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அவங்களுக்கு கிராவிட்டி முதல்ல கண்ட்ரோல் பண்றதா இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டே டு டே யூட்டிலைஸுக்கு தேவைப்படக்கூடிய ஃபுட்டா இருக்கட்டும், சீவேஜ் கிளியர் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் அவங்களோட ஹெல்த் எல்லாத்துக்குமே பண்ணணும். டாக்கிங் இங்கே திரும்பி அவங்களுக்கு அடிஷனல் சர்வீஸ் ப்ரொவைட் கூடிய டாக்கிங் மிஷின் கொண்டு போறதா இருக்கணும். இதுக்கு ஹெவி வெயிட் தேவை. இப்போ இந்த ஹெவி வெயிட்டை தூக்கிட்டு போறதுக்கு ராக்கெட் லான்ச்சிங் வெஹிக்கிள் நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா GSLV Mark 3-2 இருக்கு. இதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும். ஆனா நமக்கு தெரியும் சக்சஸ் ரேட் ஆஃப் GSLV ரொம்ப கம்மியா இருக்கு. இந்தியாவில நிறைய ராக்கெட் லான்ச்சர்ஸ் இருக்கு. என்னென்னலாம் PSLV இருக்கு, போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அப்புறம் GSLV இருக்கு, அதுக்கு முன்னாடி SSLVன்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாத்துலயும் விட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் என்ன PSV, போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ரொம்ப சக்சஸ்ஃபுல். பட் அதோட வெயிட் ரொம்ப லிமிட்டட். இதுக்கு மேல அதை ஒரு பேலோட நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால GSLV டிபெண்ட் பண்ணிருக்கோம். GSLVல ஹைவி பேலோட நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்தியா நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண. அடுத்து பாருங்க, ஃபுல் கேப்பபிலிட்டிஸ் இன் ரீஎன்ட்ரி டெக்னாலஜிஸ் ஆர் yet to be developed. ரீஎன்ட்ரி டெக்னாலஜின்னு கேட்டா நம்ம இங்க இருந்து அனுப்புறோம், அந்த போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கான இடத்துக்கு வந்து சேஃப் லேண்ட் ஆகணும். அதுக்கு ரீஎன்ட்ரி டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து, இந்தியா could not get international cooperation in the field of such cryogenic technology at early stage. cryogenic technology இப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். cryogenic technology அப்படிங்கிறது ஒரு ஃபியூல் டெக்னாலஜி. அல்ட்ரா லோ டெம்பரேச்சர்ல ஹைட்ரஜனையும் ஹீலியத்தையும் வச்சு ஹைட்ரஜனையும் அல்ட்ரா லோ டெம்பரேச்சர்ல செல்சியஸ் எப்போதுமே ராக்கெட் லான்ச்சஸ்ல கிரவுண்ட் ஸ்டேஜ் வந்து சாலிடா இருக்கும். அதுக்கு மேல எத்தனை ஸ்டேஜ், 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் இருக்கு. லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து எப்போதுமே கிரையோஜெனிக்கா இருந்ததுன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகும். GSLVல கிரையோஜெனிக்கா யூஸ் பண்றோம். இது கிடைக்கிறதுல நமக்கு ரொம்ப லேட் ஆச்சு. இதனாலதான் நம்ம வந்து நமக்கு ஹெவி லோடு அதனால மேண்ட் மிஷனை ஸ்பேஸுக்கு அனுப்புறதுல பெரிய பிரச்சனை இருக்கு. இந்தியா இஸ் பிளானிங் டு லான்ச் மேண்ட் மிஷன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் 2024 2024 இப்ப 23 முடிஞ்சிருச்சு. முடிய போகுது. இப்ப நவம்பர் எண்ட்ல இருக்கும். அடுத்த டிசம்பர் தான் 24ல பண்ண போறோம். டுவர்ட் திஸ் எண்ட் it has unveiled a prototype of this first crew capsule 4 meter high module. 4 meter high module ஒரு crew capsule உருவாக்கணும். designed to carry 2 people into low earth orbit 500 kilometers பூமியில இருந்து லோ எர்த் ஆர்பிட் கொண்டு போய் அவங்களுக்கு உருவாக்கணும். ஒரு க்ரூ மாடல் உருவாக்கணும். அதோட வந்து 4 மீட்டர் ஹை மாடியூலா இருக்கு. அடுத்து, இந்தியா in 2017 launched GSLV geosynchronous satellites launch vehicle Mark 3 from Satish Dhawan Space Center. It carried the 3-ton payload including crew model atmospheric re-entry experiment. இது கேர்னு பேரு. கேர்னா crew model atmospheric re-entry experiment. However, this third stage of the cryogenic technology in GSLV is still not fully developed. இது வந்து ஃபுல்லா டெவலப் ஆகல. GSLV Mark 3 will also be upgraded and tested to carry payloads up to 8 tons. 8 tonsக்கு பண்ணணும். India is also working on space capsule recovery experiment. space capsule recovery experiment ஒன்று இருக்கு. ஸோ நம்ம இதை டெவலப் பண்ணாதான் பண்ண முடியும். That will demonstrate critical technologies required for recoverable launch vehicles. நம்ம மேண்ட் மிஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி மேண்ட் மிஷன் மாதிரியே ஒரு மிஷன் அனுப்புவோம். அது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத அதை கால்குலேட் பண்ணி சொல்லும். அப்படி கால்குலேட் பண்றதுக்கு ஒரு மிஷன் அனுப்பணும். அது ஒரு மிஷன் அனுப்பணும். அது பேரு ஸ்பேஸ் கேப்சூல் ரெக்கவரி எக்ஸ்பெரிமெண்ட்னு பேரு. SRE-2ன்னு பேரு. இந்த மிஷனை நம்ம அனுப்புறது மூலமா தான் இந்தியா வந்து அதுக்கான பொட்டன்சியலா செக் பண்ண முடியும். அதுக்கான ஏதாவது குரூவன்சஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ண முடியும். அடுத்த லாஜிஸ்டிக். India is dependent mainly on single type of the launch vehicle, such as PSLV, which hampers the capacity expansion of the program. India does not have its own global navigation system. இந்தியாவுக்கு வந்து ஓன் நேவிகேஷன் சிஸ்டம் அப்ப இல்ல. இப்பதான் ஓன் நேவிகேஷன் சிஸ்டம் உருவாகி இருக்கும். அது பேரு IRNSS நேவிக் அப்படின்னு பேரு. இந்தியன் ரிமோட் சென்சிங் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னு பேரு.
எப்படி யூஎஸ்ஏக்கு ஜிபிஎஸ்ஓ இந்தியாவுக்கு ஐஆர்என்எஸ்எஸ், அதுக்கு பேரு நாவிக் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்கோம். இது அந்த காலத்துல இல்ல. அதனாலதான் நம்ம இப்போ மேண்ட் மிஷன் இப்போதான் நம்ம அதுக்கான வேலைகள்ல பண்ணிட்டு இருக்கோம். 2024 பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். இப்போதான் உருவாகியிருக்கோம். 7 சேட்டலைட் மூலமா நம்ம உருவாகிருக்கோம். ஜிஎஸ்எல்வி ராக்கெட்ஸ் மூலமா, ஜியோசின்க்ரோனஸ், ஜியோஸ்டாட்டிக், ஜியோஸ்டேஷனரி, ஜியோசின்க்ரோனஸ் நம்ம மூலமா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஃபண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இஸ் எசென்சியல் டு டெவலப். இந்தியாவில் இதை டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஃபண்டிங் வேணும், ஃபினான்ஸ் வேணும். அப்பதான் நம்ம அதை டெவலப் பண்ண முடியும். வேரியஸ் எக்யூப்மெண்ட்ஸ், டெக்னாலஜி அண்ட் நியூ டூல்ஸ் ரெக்வயர்டு இன் கோஆர்டினேஷன் ஆஃப் த மேண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். மேண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு கோஆர்டினேஷன் வேணும், மேண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் டெவலப் பண்றது. பட் இஸ்ரோ இஸ் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த டெவலப்மெண்ட் அப்ரூவல். கவர்மெண்ட் அப்ரூவல் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு. அண்ட் ஃபண்டிங் ஃபார் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபைட் ப்ரோக்ராமுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய அளவுக்கு டெவலப் பண்ண வேண்டியதா இருக்கு. Some scientists hold the view that private players that have much more flexibility, freedom and risk-taking abilities than the state-owned agencies. Thus, there should be more participation of the private players in space programs. So, அதனால private players உருவாக்கணும், நிறைய டெக்னாலஜி உள்ள பெனட்ரேட் ஆகும். இது மூலமா தான் இந்தியாவில பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்தியாவில ஒரே ஒரு லான்ச் வெஹிக்கிள் பிஎஸ்எல்வி மட்டும் தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல் லேட்டா இருக்கு. அதனால இது வந்து மற்ற எல்லா லான்ச் வெஹிக்கிளையும் நம்ம கொண்டு போறதுக்கு, வெஹிக்கிள் ஹெவி வெயிட்ட கொண்டு போறதுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. India must realize that China launched the manned space mission in space in 2016, will establish its permanent space station by 2022. Therefore, India should also increase its footprints in the manned space mission capabilities at the earliest. சைனா நமக்கு முன்னாடி இருக்கான், நம்மளோட இனிமையா இருக்கான். அவன் என்ன பண்றான், மேண்ட் ஸ்பேஸ் மிஷன்ஸ் வந்து அனுப்புறான். அவங்க வந்து இப்ப இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸை கிரியேட் பண்றதுக்கு வேலைகள் பண்ண ஆரம்பிச்சான். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து சைனாவோட ரோல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்க வந்து எல்லா இடத்துலயுமே தங்களோட கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது, தங்களை சைனாவை கிரேட்டஸ்டா கொண்டு போறதுக்கு, குளோபல் லீடரா சைனா கொண்டு போறதுக்கு நிறைய வேலைகள்ல பண்றாங்க. இதுக்கும் ஒண்ணு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Not many years ago, river linking was a concept, but it is becoming the reality in the country. Discuss the advantages of the river linking and its possible impact on the environment. River linking project வந்து ரொம்ப வருஷமா இந்தியா சொல்லிட்டு இருக்க விஷயம். ரிவர் லிங்கிங்கோட பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகம். அதனால யூசேஜ் வந்து அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அதுக்கு நம்ம என்ன, அதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, சர்ப்ளஸ் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் இருக்கக்கூடிய ரிவர்ல இருந்து டெபிசிட் அவைலபிலிட்டியா இருக்கக்கூடிய ரிவரை கனெக்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, முதல்ல டெபிசிட்டா இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போறதுனால அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், இரிகேஷன் ஆக்டிவிட்டிஸ், கிரவுண்ட் வாட்டர் லெவல், ட்ரிங்கிங் வாட்டருக்கு தேவைப்படக்கூடிய அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது பெனிஃபிட் எப்படின்னா, சர்ப்ளஸ் வாட்டரை டைவர்ட் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ளட், எரோஷன், ரிவர் பண்ட் எரோஷன், ரிவர் பேங்க் எரோஷன், மக்களோட லைவ்லிஹுட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் குறையும். இதெல்லாம் பண்றதுதான் இதோட விஷயம். ஆனால் இதோட சேலஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரிவர் லிங்க் பண்றதுனால லேண்ட் அக்விசிஷன் பண்ணணும். அந்த லேண்ட் ஃபாரஸ்ட் லேண்டாவோ, நேஷனலி ப்ரொடெக்டட் லேண்டாவோ, என்விரான்மெண்டல் கன்சர்ன் லேண்டாவோ இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்புறம் இது வந்து எக்கோசிஸ்டத்துக்கு அகைன்ஸ்ட் ஆனது. நார்மல் நேச்சுரல் ஃப்ளோவுக்கு கட் பண்ணிட்டு புதுசா ஒரு கட் பண்ணும்போது எக்கோசிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். போத் லேண்ட் எக்கோசிஸ்டமும் அஃபெக்ட் ஆகும், வாட்டர் எக்கோசிஸ்டம், அக்வாஸ் எக்கோசிஸ்டமும் அஃபெக்ட் ஆகும். இதுல அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஏலியன் ஸ்பீசிஸா மாறும். ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோட ஹார்மோனி அஃபெக்ட் பண்ணும். அதனால பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ரிவர் லிங்கிங் அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன. இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா, மத்திய பிரதேசல, உத்தரப்பிரதேசல கென் பெட்வா இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே யமுனா ரிவர்ல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ரிஸ் கென் ரிவர்ல இருந்து பெட்வா ரிவருக்கு கொண்டுட்டாங்க. இதுலயும் நான் சொன்ன எல்லா பேராமீட்டர்ஸ் இருக்கு, பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. சம்பல் ரீஜன்ல இது, பந்தேல்கண்ட் ரீஜன்ல இது பெனிஃபிட் உண்டாகுது. பந்தேல்கண்ட் ரீஜன் வந்து ஒரு வாட்டர் ஸ்கார்சிட்டி ரீஜன். அந்த இடத்துக்கு கென் பெட்வா இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் வந்து வாட்டர் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஆல் ஸ்பேஸ்ல ட்ரிங்கிங் வாட்டர்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு பெனிஃபிட்டா அமையும். அதுக்கடுத்து இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, த்ரெட் என்னன்னா, பன்னா டைகர் ரிசர்வ்னு ஒரு டைகர் ரிசர்வ் இருக்கு. அந்த டைகர் ரிசர்வ் வந்து
இதுல சப்மர்ஜ் ஆகுது அந்த இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட். அதனால நிறைய லாஸ் ஆகுது. ஹியூமன் பீயிங் லாஸ், என்விரான்மெண்டல் லாஸ், ஃப்ளோரல் லாஸ், ஃபானல் லாஸ், பயோடைவர்சிட்டி லாஸ் இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் இதோட பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கனால கவர்மெண்ட் வந்து இதை ஓபன் அப் பண்ணிட்டாங்க. இது நம்ம இந்த மைண்ட் செட்ல வச்சுக்க இந்த கொஸ்டின்ஸ்க்கான பார்ப்போம். India is endowed with the vast natural resources distributed unevenly across the country. National Perspective Plan for River Linking was initiated with the objective of transforming water from surplus basin to deficit basins. The river linking project has many advantages as followed. River linking project: transfer of the water from surplus region like Assam, Bihar will help in solving the perennial flood-prone pages these regions. As a corollary, many drought-affected areas will be able to access sufficient water for irrigation, drinking, and other purposes. The river linking project will provide additional irrigation benefits. According to the estimates, around 35 million hectare of additional irrigation potential will be created. It also has been estimated that around 34,000 megawatt of hydroelectricity would be produced that could be used for irrigation and other purposes. The wide network of the inland navigation proposed by the government will also be facilitated by the initiative. The move will ease the pressure on rail and road transport. Interstate water dispute will also be resolved. Great extent. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நேவிகேஷன் நேஷனல் வாட்டர்வே வந்து இப்போ 111 வாட்டர்வே பண்ணிருக்காங்க. அதுல 6 வாட்டர்வேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா பண்றாங்க. இப்போ இன்டர்லிங்கிங் பண்ணும்போது எல்லா இடத்துக்கும் வாட்டர் அவைலபிலிட்டியா இருக்கும். அது மூலம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்போதும் நேஷனல் வாட்டர்வேஸை உருவாக்கலாம். வாட்டர்வேஸ் போனுச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் டிராபிக் கம்மியாகும். லேண்டு, ரயில்வே இதுக்கான டிராபிக், ஏர் டிராபிக் எல்லாம் கம்மியாகி ஈஸி டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசமா ஸ்ட்ரீம்ல உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் வாட்டர் டிஸ்பியூட் பண்றாங்கல்ல, ஸோ இது கம்மியாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்லேண்ட் நேவிகேஷன் பண்றாங்க, கம்மியாகும்னு சொல்றாங்க. ஒரு பாட்டுல கூட நமக்கு ஒரு கங்கா காவிரி இணைந்து இந்தியாவே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அது இணைக்க முடியுமா அப்படிங்கிறது இதோட பிரச்சனை. அடுத்து பாருங்க, பாசிபிள் இம்பாக்ட். இட் இஸ் ஃபியர்ட் தட் construction of the big dams and the long canals will destroy the natural vegetation and will disturb the ecological balance affect ஆகும்னு சொல்றாங்க. The project will also be in the delta region of West Bengal and will have implication of the richest fisheries in India. இது சொல்லுங்க, alien species ஒரு fisheries வந்து ரொம்ப affect ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. It will inundate large tract for fertile agriculture land and make them unsuitable for agriculture. The river link project is not without the disadvantages. The environmental angle needs to be taken into consideration such that minimum damage accrues to ecology and environment. Ecological impact, potential threat இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம கவர்மெண்ட் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் எக்காலஜி என்விரான்மெண்ட் அஃபெக்ட் ஆகிறத இந்தியா வந்து தடுக்க முடியும். எக்காலஜி என்விரான்மெண்ட்ங்கிறது ஹியூமன் பீயிங்கோட பேஸ். இதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எக்கனாமிக் டெவலப் பண்ணுறது பண்ணக்கூடாது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 6ல நம்ம இதை பத்தி பேசியிருக்காங்க. 7 பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. 6 வந்து ரெனியூபிள் வாட்டர் ரிசோர்ஸஸை பத்தி பேசுறதுக்கு, 7 வந்து ரெனியூபிள் எனர்ஜி பத்தி பேசுறாங்க. ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, क्वेश्चन नंबर 9, discuss the potential threats of the cyber attack. Discuss the potential threats of the cyber attack and security framework to prevent it அப்படின்னு கேக்குறாங்க. சைபர் அட்டாக்ங்கிறது ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கு இந்தியால. என்ன காரணம் அப்படின்னா, இந்தியா முழுவதும் இப்ப சைபர் ஸ்பேஸ் அதிகமாயிருச்சு. எவ்ரி ஒன் லிவ்ஸ் இன் த சைபர் ஸ்பேஸ். பிசிக்கல் ஸ்பேஸை விட சைபர் ஸ்பேஸ்ல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி நம்ம பிசிக்கல் ஸ்பேஸ்ல கிரைம்ஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், த்ரெட்ஸ் வருதோ அதே மாதிரி இதுலயுமே சைபர் கிரைம் அதிகமாகுது, சைபர் த்ரெட் அதிகமாகுது.
இது பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும்போது சைபர் த்ரெட் ரொம்ப அதிகமா இருக்கு. பாப்புலேஷன் எல்லாரும் சைபர் ஸ்பேஸ்ல இருக்கும்போது அதோட த்ரெட் ரொம்ப எக்ஸ்போனன்ஷியலா மாறுது. ஸோ இதுக்கான என்ன வேலைகள் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கவர்மெண்ட் இதுக்கான வேலைகள்ல நிறைய சைபர் செக்யூரிட்டி ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். The benefits of the cyberspace to citizens, business and governments are considerable and far-reaching. While technologies are overwhelmingly created for positive use, they can be exploited as well. Crimes in cyberspace cost the global economy around $440 billion a year. ஒரு வருஷத்துல சைபர் ஸ்பேஸ் த்ரெட்னால சைபர் கிரைம்னால வரக்கூடிய லாஸ் எவ்வளவு? $450 billion per year அப்படின்னு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொட்டன்ஷியல் த்ரெட் என்னன்னு பாருங்க. சைபர் த்ரெட் இஸ் particularly major threat to sector identified under the critical information infrastructure. CII ன்னு பேரு, critical information infrastructure. அதுல பெரிய potential threat that include financial system, air traffic control and telecommunications. Financial system, air traffic and telecommunication. இது மூணுலயுமே வருது. நமக்கு ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் நமக்கு தெரியும். நிறைய இடத்துல ஃபோன் பண்ணி நம்மளோட ஓடிபி கேட்பாங்க, நம்மளோட மொபைல் நம்பர் இது கேட்கறாங்க. உங்க அக்கௌண்ட்ல 1 lakh வந்துருச்சு, 10 lakh வந்துருச்சு, இதை எடுக்க போறோம், இந்த பணத்தை கொடுங்க, எவ்வளவு வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பெரிய லாஸ் ஆகும். அடுத்து first, all the sectors identified as CII are dependent on connectivity. Debilitating attack on any one system can cause a cascading effect, disrupting the functioning of other system. Second, CII is a highly dependent on agriculture industrial control system, which depend on digital instructions. Any malicious takeover of this system will not only disrupt but also cease functioning of the CII. இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் ஃபுல்லாவே நம்மள எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்மளோட பேங்கிங் சிஸ்டம் ஃபுல்லா சைபர் டெக்னாலஜிஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இப்போ சைபர் டெக்னாலஜி பேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இன்னும் அதுக்கான த்ரெட் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இந்த த்ரெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கணும், இன்க்ளூசிவா இருக்கணும், எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகுற மாதிரியான சொல்யூஷன்ஸை கொடுக்கணும். இல்லாட்டி எந்த பேங்கிங் சிஸ்டம், பினான்சியல் சிஸ்டம், செபியா இருக்கட்டும், பேங்கிங்கா இருக்கட்டும், நம்மளோட இப்ப எல்லாருமே இப்போ டிஜிட்டல் வேலட் மூலமா தான் பே பண்றோம். மொபைல் செக்யூரிட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே இன்டகிரேட்டடா ஒரு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இது மூலமா தான் இந்தியால சைபர் த்ரெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு தான் நமக்கு CII அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதை என்ன பண்றாங்க, கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு கொடுத்து பினான்சியல் சிஸ்டத்துக்கு, டிராபிக், ஏர் கண்ட்ரோலுக்கு, கம்யூனிகேஷனுக்கு இது மூலமே கொடுத்துருக்காங்க. அடுத்து first, all sector identified CII are dependent on connectivity. Debilitating attack on any one system can cause a cascading effect, disrupting the functions of other system. Cascading one effect ana mottham effect airum. Second, CII is highly dependent on agriculture industrial control system, which dependent on digital instructions. Any malicious takeover of this system will not only disrupt but also cease functioning of the CII. அடுத்து third, mainly critical information infrastructure such as air traffic control is dependent on our navigational data, which is especially vulnerable to spoofing. If the integrity of this data cannot be ensured, the input false data can have disastrous consequences. உருவாக்குது. Security framework, the Indian government has also been aggressively addressing the rising prevalence of the cyber threat. National Cyber Security Policy 2013 has been framed to create a secure cyberspace, cyber ecosystem, ensure compliance with the global security system, and strengthen the regulatory framework. The Union Budget for 2017 included the formation of the Computer Emergency Response Team, CERT-IN அப்படின்னு பேரு. Computer Emergency Response Team புனேல இருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க, பினான்சியல் செக்டர் கிரைம்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக. The government has also sought data security protocol details from the several smartphone manufacturers, insisting that mobile manufacturing units be security compliant. The Technology Development Board, TDP ன்னு பேரு, and Data Security Council of India, TSCI, have jointly declared to promote the cyber security startups in India. Cyber security startups நிறைய உருவாக்க வேண்டியதா இருக்கு. NASSCOM and TSCI, Data Security Council of India, Cyber Security Task Force
have also launched a roadmap to develop the cyber security ecosystem. $35 billion US billion by 2025. $35 billion 2025 உருவாக்குறதுக்கு இதுக்கான வேலைகளை பண்றாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சைபர் செக்யூரிட்டி எப்போதும் எவர் கிரீன் ஏரியா. இந்த ஏரியால நம்ம வந்து நிறைய பண்ணணும், ஒர்க் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி பார்த்தோம். பிளாக் செயின் டெக்னாலஜில நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பயங்கரமா ஃபால் ஆகி மொத்தமா இல்லாம ஆயிடுச்சு. நிறைய பினான்சியல் கிரைசிஸ்ல சைபர் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாம் மாறிட்டாங்க. இது ஒரு நியூ டைப் ஆஃப் கேம்பிளிங் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி எமர்ஜிங் டெக்னாலஜில சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்போதும் கேள்வி கேட்கலாம். இந்த கேள்விக்கு நமக்கு எப்போதுமே மென்டலா ரெடியா இருக்காதான் இதுக்கான ஆன்சர்ஸ் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. The northeastern region of India has been infested with the insurgency for a very long time. நார்த் ரீஜன் வந்து பெரிய இன்சர்ஜென்சி எப்போதும் ரொம்ப வருஷமா இருந்துகிட்டே இருக்கு. அனலைஸ் மேஜர் ரீஜன் ஃபார் ரீசன்ஸ் ஃபார் சர்வைவல் ஆஃப் த ஆர்ம்டு இன்சர்ஜென்சி இந்த ரீஜன்ஸ் கேட்கிறாங்க. இன்சர்ஜென்சிங்கிறது இந்தியாவில் வந்து காலங்காலமா இருக்கக்கூடிய ரீஜன். இந்தியால இன்டர்னல் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இது. இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து GS பேப்பர் 3ல லாஸ்ட் டாபிக்கா இருக்கக்கூடியது. இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்டா 3 ரீஜன் தான் இந்தியால எப்போதுமே இருக்கக்கூடியது. ஒண்ணு நக்சலைட் அதிகமா இருக்கக்கூடிய ரெட் காரிடார் ரீஜன். ரெட் காரிடார் வந்து இந்தியால ஹில்லி டெரைன், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா இந்த ரீஜன்ல எப்போதும் இல்லைனாலும் அடிக்கடி வந்து போய் அதோட ஏரியா மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நக்சலைட்டுக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் செப்பரேட்டிஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரை தனியா பிரிச்சு கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்போ ஓரளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்ட்ரிக்டான ட்ரிம்மிங் மெத்தட்னால அது கண்ட்ரோல்ல இருக்கு. அப்புறம் நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸ். இந்த 3 விஷயம் தான் UPSCல ஒவ்வொரு வருஷமும் மாத்தி மாத்தி கேட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு கேள்வி இன்னொரு ஏரியால கேட்பாங்க, இன்னொரு வருஷம் அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. சோ இந்த நார்த் ஈஸ்ட் ஏஜென்சியை பத்தி இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா இந்தியாவுக்கு 2 சைட்ல ட்ரக் பெரிய பிரச்சனை இருக்கு. ஒண்ணு வந்து வெஸ்ட் சைட்ல கோல்டன் கிரசன்ட்னு சொல்லக்கூடியது பஞ்சாப் ஹரியானாவிலேயே உள்ள வருவாங்க. கோல்டன் கிரசன்ட்ங்கிறது ஈரான், பாகிஸ்தான் இவங்க எல்லாம் சேர்ந்தது பேரு கோல்டன் கிரசன்ட்னு பேரு. ஆப்கானிஸ்தான், ஈரான், பாகிஸ்தான். அதே மாதிரி கோல்டன் ட்ரையாங்கிள்ங்கிறது கம்போடியா, மியான்மர், லாவோஸ், வியட்நாம் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடியது வந்து இந்தியாவோட கோல்டன் ட்ரையாங்கிளா இருப்பாங்க. இந்த கோல்டன் ட்ரையாங்கிளுக்கும் கோல்டன் கிரசன்ட்டுக்கும் நடுவுல இந்தியா இருக்கு. இப்ப நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் பக்கத்துல இருக்கு. அங்க இருந்து ட்ரக் டிராபிக்கிங் நிறைய நடக்குது. இது எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் பேஸ் என்னன்னு கேட்டா நார்த் ஈஸ்ட்ல கொஞ்சோண்டு லேண்ட் ஏரியால டைவர்சிட்டி ஆஃப் எத்னிக் ரேசஸ் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ரேசியல் பீப்புள் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீசோ பீப்புள், நாகா பீப்புள், பட்காய் பீப்புள் வரிசைய பார்த்தா அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்காங்க. அதே மாதிரி காரோ, காசி, ஜெயிந்தியா அப்படின்னு சொல்லி மேகாலயாலேயே 3 ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. ஒவ்வொரு ஹில்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரேஸ் இருக்கு. எவ்ரி ஒன் என்ன கேக்குறாங்கன்னா சாலிட்யூட் நேச்சர் கேக்குறாங்க. அதாவது எங்களுக்குன்னு ஒரு யூனிக் கல்ச்சர் இருக்கு, யூனிக் வேல்யூ இருக்கு, அதை நாங்களே பெருசா பண்ணிப்போம், எங்களை இன்டகிரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த இன்சர்ஜென்சி எப்ப ஆரம்பிச்சதுன்னா இண்டிபெண்டன்ஸ் முன்னாடில இருந்தே ஆரம்பிச்சது. கிரேட்டர் நாகாலின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து நாகா பீப்புள், நாகா ட்ரைப்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நாகா கேட்கறது இந்தியா மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய மியான்மர்ல இருக்கக்கூடிய சில டெரிட்டரிஸையும் இந்தியாவில இருக்கக்கூடிய சில டெரிட்டரிஸையும் ஒண்ணு சேர்த்து கிரேட்டர் நாகாலின்னு ஒண்ணு கேட்கறாங்க. இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை இருக்கக்கூடியது பங்களாதேஷ். பங்களாதேஷ்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா இந்தியா 1947ல இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. பின்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து 1971ல பங்களாதேஷா இந்தியாவோட சப்போர்ட்னால உருவானுச்சு இண்டிபெண்டா. அப்படி உருவான பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல நிறைய மைக்ரன்ஸ் 1971 வார்ல அப்போ உருவானாங்க. இந்த 1971 வார்ல உருவாகும் போது என்ன அப்படின்னா நிறைய மைக்ரன்ஸ் வர்றாங்க. இண்டிஜினஸ் பீப்புளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அஃபெக்ட் ஆகுது. இண்டிஜினஸ் பீப்புள்னா எஸ்பெஷலி அசாம் பீப்புளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இடத்துல இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, கண்டினியூஸா இவங்களால உருவாக்க முடியும் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசா வரக்கூடிய மைக்ரன்ஸ் பறிச்சுக்கிறாங்க. எங்களோட லைவ்லிஹுட் அஃபெக்ட் ஆகுது. லைவ்லிஹுட் இந்த சென்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த், சானிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டர்,
ரோடு ஆக்சசிபிலிட்டி எல்லாமே இவங்களால அஃபெக்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதனால அசாம்ல ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் வந்து உருவாகுறாங்க. அப்புறம் தனிநாடு கேட்கக்கூடியவங்க அசாம்ல போடோ குரூப்னு ஒரு குரூப், அவங்க தனியா கேட்டுட்டு இருக்காங்க. உல்ஃபான ஒரு டெரரிஸ்ட் குரூப், அவங்க வந்து யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா குரூப் கேட்டுட்டு இருக்காங்க. கூர்காலேண்ட் வேணும்னு சொல்லி வெஸ்ட் பெங்காலோட நார்தன் பேங்க்ல கூர்காலேண்ட் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவ்வளோ பிரச்சனை. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். மீசோ பீப்புளுக்கும் நாகா பீப்புளுக்கும் நடுவில் பிரச்சனை இருக்கு. இது எல்லாமே மைனாரிட்டி பிரச்சனையா இருக்கு. சக்மா, கஜோங் அப்படிங்கிற கம்யூனிட்டிஸ் எல்லாம் இங்க இருக்காங்க. இதுல வந்து கஜோங் அப்படிங்கிறவங்க ஹிந்து கம்யூனிட்டி, சக்மாங்கிறது புத்திஸ்ட கம்யூனிட்டி. அங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் கம்யூனிட்டிஸ் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி, இவங்க மேல டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. இது மாதிரியான காம்ப்ளெக்ஸ் இருக்கு, ரிலிஜனிசம், ஐடியாலஜி எல்லா விதத்திலும் இருக்கு. இதுல இன்னொரு வேலை என்னன்னா, கவர்மெண்ட் வந்து உள்ள இன்டர்வென் ஆகும்போது கவர்மெண்ட்ல நம்மளோட சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸா இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துல ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ல ஈடுபடுறாங்க. அவங்க வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட், ஆர்ஸ்பான்னு சொல்லுவாங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டை மிஸ்யூஸ் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ல ஈடுபடுறாங்க. இது வந்து ஃபர்தர் செப்பரேட்டிசத்தை அக்ரிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் நம்மளோட நார்த் ஈஸ்ட்ல பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுக்குதான் நம்மளோட அங்க இருக்கக்கூடிய ஐரோம் சர்மிளா அப்படிங்கிறவங்க, மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஐரோம் சர்மிளா, அவங்க ரொம்ப வருஷமா 16 வருஷம் 18 வருஷம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவங்க வந்து பின்னாடி எலெக்ஷன்ல இருந்தாங்க, அவங்களால ஜெயிக்க முடியல. ஸோ அதனால அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா இப்போ ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லயும் ரிட்டையர்ட் ஆகி அமைதியா இருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல ஊட்டியில தான் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் என்ன பண்ணிருக்கோம் பார்ப்போம். கொஸ்டின்ல நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சி என்ன காரணம், ஏன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். Northern Eastern region of India have been infested with the insurgency for a very long time. Analyze the major reasons for the survival அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பாருங்க. Due to the distinct socio-cultural background and particular historical evolution, the northeast region of India holds several fault lines around which many insurgent groups have been thriving for very long time. The major reason behind the evolution and survival of the armed insurgency in this region are: number one, the region has been one of the most neglected regions in terms of the development. Under development இன்சர்ஜென்சியும் விசிய சைக்கிள் மாதிரி ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அண்டர் டெவலப்மெண்ட்? அங்க வந்து வயலன்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கு. ஏன் எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கு? அண்டர் டெவலப்மெண்ட் இருக்கு, அதனால எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கு. எக்ஸ்ட்ரீமிசம் leads to under development leads to extremism அப்படிங்கிறது தெரியும். The region has been one of the most neglected regions in terms of development, and in the main cause of behind the resentment of the people living in the area. The insurgent group take advantage of resentment of the people and get support base alienation of the people from mainstreaming the political process, where the insurgent group continue to boycott the dialogue and electoral process. Example, NSCN Kaplan. NSCN அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. NSCN அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஒரு இன்சர்ஜென்ட் குரூப்பா இருப்பாங்க. நேஷனல் சோசியலிஸ்ட் கேம்ப் ஆஃப் நாகாலிங்னு பேரு. அவங்க எல்லாம் 2 குரூப் இருக்காங்க. NSCN கப்லாங், NSCN IM அப்படின்னு ஐசக் மொஹாயிகி அப்படின்னு ஒரு குரூப். இவங்க 2 பேரும் தான் பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியவங்க. அடுத்து ஹில் டெரைன் இருக்கனால டென்ஸ் ஃபாரஸ்ட், porous borders give strategic advantages for the insurgent guerrilla groups, and at the same time it creates the big hurdle up for the counter insurgency operation. Counter insurgency operationக்கு பெரிய ஹர்டலா இருக்கு. Racial classes are very common here due to the diverse racial profile of the region. Diverse racial profile இருக்கனால பெரிய பிரச்சனையா இருக்கு. In a fractured society, சொசைட்டியே ஃப்ராக்சர்டா இருக்கு. ரிலீஜனாகவும் ரேஸாகவும் கேஸ்டாகவும் ஒவ்வொரு குரூப், ஒரே ரேஸுக்குள்ள ஒரே கேஸ்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆகும். ஹில் ஏரியால இருக்கவங்க, கீழே இருக்கக்கூடிய வேலியில இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஜியாகிரபிக்கலாகவும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இதெல்லாம் இது மட்டும் இல்லாம லாங்குவேஜ் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் பேசக்கூடிய லாங்குவேஜை வச்சு தங்க பிரச்சனையா இருக்கு.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அசாமுக்கும் மணிப்பூருக்கும் பெரிய கான்ஃபிளிக்ட். இங்க உள்ள போலீஸ்காரங்க அங்க உள்ள போலீஸ்காரங்களை கொண்டுட்டாங்கன்னு பெரிய கேஸ். இதெல்லாம் 2 ஸ்டேட்டுக்கும் நடக்கக்கூடியது இன்டர்நேஷனல் டிஸ்பியூட் மாதிரி, இன்டர்நேஷனல் 2 கண்ட்ரிக்கும் நடக்கக்கூடிய வார அளவுக்கு பெரிய கான்ஃபிளிக்டா இன்னும் இன்டென்சிவ் வாரா நடக்குது. Racial classes are very common here due to the diverse racial profile of the region. In a fractured society, the insurgent groups penetrate easily. Insurgent group வந்து penetrate easily. Active and covert foreign support to these insurgent groups through training and logistic and moral support has also been big hurdle to eradicate these groups. ஆக்டிவ் அண்ட் கவர்ட் ஃபாரின் சப்போர்ட் இருக்கு. வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் ஃபினான்சிங் வருது, டெரரிஸ்ட் சப்போர்ட் இருக்கு. இந்த டெரரிஸ்ட் சப்போர்ட் தான் இவங்களுக்கான பெரிய பிரச்சனையா மாறுது. இந்த டெரரிசம் தான் அந்த ரீஜன்ல பீஸ் உருவாக விடாம பண்ணுது. ஏன் அவங்க பண்றாங்க அப்படின்னா இந்தியாவோட ஸ்டெபிலிட்டிக்கு அகைன்ஸ்டா, இந்தியாவோட பொசிஷனுக்காக மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மெயின் பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை அப்படின்னு கேட்டா மைக்ரேஷன்ஸ். மியான்மர்ல ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் அடிக்கப்படும் போது அவங்க இந்தியாவுக்குள்ள வராங்க. நம்ம அவங்கள உள்ள இன்கல்கேட் பண்றதுல பெரிய பிரச்சனை. ஏன்னா ஆல்ரெடி எல்லா மைக்ரேஷன்ஸ் இருக்காங்க, பங்களாதேஷ்ல போறாங்க. இந்தியா பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுது. பங்களாதேஷ்ல பெரிய பிரச்சனை வரும்போது அவங்க பங்களாதேஷ்ல இருந்து மைக்ரேட் ஆகி அசாம் வராங்க. ஸோ இது மாதிரி நார்த் ஈஸ்ட்ல மைக்ரேஷன்ஸ், ரேஷியல் கிரைம்ஸ், ரேஷியல் சப்ரஷன்ஸ் ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கனால மாறுது. The twin approach of the development and counter-insurgency operations, coupled with the honest political dialogue process, may provide the best answer to the long-infested insurgency in the Northeast. Northeast-க்கு நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா ட்வின் அப்ரோச், டெவலப்மெண்ட் பண்ணணும், கவுண்டர்-இன்சர்ஜென்சி பண்ணணும். டெவலப்மெண்ட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணிடுவாங்க, அட்டாக் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் போய்விட மாட்டாங்க. கவுண்டர்-இன்சர்ஜென்சி லேண்ட் ஆர்டரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தா மட்டும் பத்தாது. அதை திரும்பி ரீஎமர்ஜ் ஆகாம இருக்கணும்னா கவுண்டர்-இன்சர்ஜென்சி. இன்னொன்னு வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸோட சப்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். லோக்கல் கம்யூனிட்டிஸோட சப்போர்ட் எப்ப கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு கேட்டா, பீப்புளோட டெவலப்மெண்ட் எப்பெல்லாம் வருதோ அப்பதான் லோக்கல் கம்யூனிட்டிஸோட சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இருக்கு. அப்புறம் பினான்சியல் ஹெல்ப், ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய பினான்சியல் ஹெல்ப்பை சுத்தமா நம்ம பேன் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின்ல இருந்து டெரரிசத்துல இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பெரிய ப்ளோ கொடுக்கணும். அதுக்கு நேஷனல் பினான்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று உருவாக்கி ஸ்ட்ரிக்டா என்னென்ன பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நாட் ஓன்லி நார்த் ஈஸ்ட் இந்தியா, இந்தியாவுக்கும் பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன நடந்துருக்கு, யார் யாரெல்லாம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க, யாரோட பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் இந்தியாவில வந்துட்டு இருக்கு, என்னென்ன ஸ்டேட் எக்ஸ்டர்னல் ஸ்டேட் ஆக்டர்ஸ், நான் ஸ்டேட் என்னென்ன கிரைம்ல என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறது பார்க்கணும். ட்ரக் டிராபிக்கிங் தான் பெரிய காட்டலா இருந்து அந்த ரீஜன்ல இன்னமும் பீஸ் இல்லாத அளவுக்கு ட்ரக் டிராபிக்கிங் பெரிய பிரச்சனையா மாறுது. இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் நிறைய வேலைகளை பண்ணணும். இதை பண்ணா மட்டும்தான் இந்தியாவில நமக்கு பீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். நார்த் ஈஸ்ட் வந்து மெயின்லேண்டுக்கு ரொம்ப வெளியில இருக்கு. சோ அதுக்கு எந்த அளவுக்கு செக்யூர்டா இருக்கோ அப்பதான் நம்ம இந்தியாவில பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசின்னு ஒரு பாலிசி கொண்டு வர்றாங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல இருந்து நிறைய டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய அதுக்கான வேலைகள்ல பண்றாங்க. சொல்யூஷன் கேட்டா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோசியல் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், இதுக்கான வேலைகள்ல பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் அந்த ரீஜன்ல வந்து இன்னும் எக்கனாமிக்கலா பவர்ஃபுல்லா கல்ச்சுரலா மாறும். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் தான் மன்மோகன் சிங் 2004 அப்பாயின்ட் பண்ணும்போது அவர் வந்து எம்பி கிடையாது. அப்ப ராஜ்யசபா எம்பி வேணும்னு கேட்கும்போது அவங்க அசாம்ல இருந்து எலெக்ட் பண்ணி அனுப்புனாங்க. ஏன்னா அசாமோட ரெப்ரசன்டேட்டிவ் நார்த் ஈஸ்ட்ல இருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அங்கிருந்து ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ இது மாதிரி இந்தியா எடுக்கக்கூடிய இண்டிபெண்டன்டான டிசிஷன்ஸ், இந்தியாவோட சாவர்னிட்டி என்ஷூர் பண்றதுக்கூடிய டிசிஷனா இருக்கணும். அப்புறம் நெய்பரிங் கண்ட்ரிஸோட கோஆர்டினேட் பண்ணணும். இந்த டெரரிசத்தை என்ட்ரு பண்றதுக்கு மியான்மர் பெரிய சப்போர்ட் வேணும், பங்களாதேஷ், இந்த 2 கண்ட்ரிஸோட சப்போர்ட்டோட இந்தியாவில டெரரிசத்தை சுத்தமா எண்டு பண்ணணும். அப்படி பண்ணும்போதுதான் இந்தியா அதுக்கான சொல்யூஷன்ஸை ரீட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி இந்தியா இன்னமும் பிரச்சனையா தான், ஏதாவது இந்தியாவோட சொல்யூஷன்ஸ் வந்து இந்தியாவோட த்ரெட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டா, முதல்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ்.
யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல 10 மார்க். எப்போதுமே யூபிஎஸ்சி எப்படி கேட்பாங்கன்னா 10 மார்க் கேட்பாங்க, 15 மார்க் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் 15 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த 10 கொஸ்டின்ஸ்குள்ளேயுமே டிவைடு இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்கனாமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரிகல்ச்சர் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் வந்து எக்கனாமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா அக்ரிகல்ச்சர், அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மெண்ட். சயின்ஸ் அண்ட் டெக் என்விரான்மெண்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. நம்ம பார்த்தோம்ல ஸ்டெம் செல் தெரப்பி, சைபர் கிரைம், இது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. கடைசியா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கேட்பாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மெஷர்ஸ் என்னன்னு கேட்பாங்க. லாஸ்ட் ஏரியா அவங்க கவர் பண்ணக்கூடிய கடைசி ஏரியா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா செக்யூரிட்டி. அந்த 3 ரீஜன் தான் கொஸ்டின். எக்ஸ்ட்ரீமிசம், அண்டர் டெவலப்மெண்ட்டுக்குள்ள லிங்க் என்ன, எப்படி எக்ஸ்ட்ரீமிசம் அண்டர் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது, அண்டர் டெவலப்மெண்ட் எப்படி எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்த லிங்க் எப்படி கட் பண்றது, ரெண்டையும் நம்ம எப்படி கொண்டு போறது. எக்ஸ்ட்ரீமிசத்தை கட் பண்ணணும், டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். அண்டர் டெவலப்மெண்ட்டை கம்மி பண்ணிட்டு டெவலப்மெண்ட்டை கொண்டு போகணும். ஸோ பீஸை உருவாக்கணும். ஸோ இதுக்கான வேலைகள்ல கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் என்ன, கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய மெஷர்ஸுக்கு பீப்புளோட சப்போர்ட் என்ன, இதெல்லாம் தான் நமக்கு அதில் கேட்கக்கூடியதாக இருக்கும். நார்மலாக 10 மார்க் கொஸ்டின்ஸ்னா எவ்வளவு கேட்பாங்க அப்படின்னு கேட்டா ஒரு 1.5 பேஜ் எழுதுற மாதிரி இருக்கும். 1.5 பேஜ்ல 2 பேஜஸ் எழுதுற மாதிரி இருக்கும். டயக்ராம் போடணும், ஃபேக்ட் போடணும். நமக்கு இல்ல என்விரான்மெண்ட் கொஸ்டின்ஸுக்கு ஜியோகிராஃபி ஓரியன்டான இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய எழுதணும். அப்போதான் உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்துடும். அப்புறம் 15 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டா 3 மார்க்ஸ் கேட்பாங்க. 3 பேஜஸ் எழுதுற மாதிரி இருக்கும். டோட்டலா நமக்கு 15 மார்க்கு 10 மார்க் கேட்கும்போது நமக்கு 250 மார்க்ஸ் எழுத போறோம். 250 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் 100 மார்க்ஸ் 10 மார்க்ஸ்ல இருக்கும்போது மினிமம் 1 hour 10 minutes 1 hour 5 minutes 10 minutesல முடிச்சிட்டா மீதி இருக்கக்கூடிய 1 hour 50 minutesல நம்ம 10 மார்க்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு 7 minutes எடுத்துக்கிறது கரெக்டா இருக்கும். 7 minutesக்கு மேல நம்ம போனோம்னா பேப்பரை கம்ப்ளீட் பண்றது ரொம்ப சிரமமாயிடும். ஸோ 7 minutes கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிட்டா அந்த கொஸ்டினுக்கான நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் ஈக்குவலா அட்ரஸ் பண்ணணும். எத்தனை கொஸ்டின் எழுதுறோங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே கொஸ்டின் ரொம்ப குவாலிட்டியா கொடுத்து ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் விட்டுட்டு வரக்கூடிய ஆட்கள் நிறைய பார்த்திருக்கோம். இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ரிசல்ட்டை கொடுக்காதுன்னா அவங்களுக்கு வந்து மார்க் கன்வெர்ட் ஆகாது. எம்டி பேஜ்ல மார்க் யாரும் போட மாட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் ஹை குவாலிட்டி ஆன்சர்ஸ் கொடுத்தாலும் அந்த இடத்துல நமக்கு மார்க் எக்ஸ்ட்ரா போடக்கூடியது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால ஒன்னுலயும் நம்ம எவ்வளவு மார்க் போடுறோம் அப்படிங்கறத பொறுத்து, எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்றோங்கிறத பொறுத்து மினிமம் குவாலிட்டி ஆன்சர் பண்ணா எல்லாருக்கும் 4 மார்க் போடுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரா குவாலிட்டியோட ஆன்சர் பண்ணியிருந்தா 6 மார்க் போடுவாங்க. அந்த 2 மார்க் தான் டிஃபரன்ஸ் ஆகும். அந்த 2 மார்க்குக்கு இன்னொரு புது கொஸ்டின் எழுதுனா 4 மார்க்கா கிடைச்சிடும். 2 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால எப்போதும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகப்படுத்தி 20 கொஸ்டின்ஸ்ல 20 out of 20 எழுதணும்னா கொஸ்டின்ஸ்னா 7 minutes எழுதணும். 10 minutes 1 hour 10 minutes ஆகிடும். இதுவே இது 15 மார்க் கொஸ்டின்னா ஒரு கொஸ்டினுக்கு நம்ம என்ன எழுதணும்னா மினிமம் 12 மார்க்ஸ் 12 minutes எடுத்துக்கலாம். ரொம்ப ஷார்ட்டா 10 minutesல முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் டைம். இதுக்கு என்ன பண்றது, டைம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா டயக்ராம்ஸ் மேலயா ஆன்சர்ஸ் எழுதணும். டயக்ராம்ஸ், மேப், இம்பார்ட்டன்ட் கோட்ஸ், சைடு கட்டிங் மேலமா சைடு கட்டிங் நிறைய எழுதணும். எழுதுறது மூலமா ஆன்சர்ஸ் எழுதலாம். இப்படி பண்றதுனால யூபிஎஸ்சியோட பேட்டர்ன் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரைட், இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், நம்ம ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதே யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் ப்ரோக்ராம்ல GS 3ல 2017 பேப்பரோட இப்ப 3ல பார்ட் 2 நாளைக்கு பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா பண்ணுங்க, ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணுங்க, பிரிலிம்ஸ்க்கு போய் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.